மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் நீங்களே பாருங்க. ட்ரிச்சிலியா கேட்டிகுவா, கார்டிசெப்ஸ், சாப்பாமட்டோ, கிரீன் ஆப்பிள், ரெட் பீச், பம்கின் சீட், பிளிகியா, பாசிஃப்ளோரா, ஜபுட்டிகாபா, இப்படி 12 மூலிகைகளுமே வித்தியாசமானது. மார்க்கெட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன்ல உள்ளது ரொம்ப அபூர்வமா தான் இருக்கும், ரொம்ப குறைவு ஆக்சுவலா. ரெண்டாவது, நம்மகிட்ட இருக்க யூனிக்னஸ்க்கு காரணம் என்னன்னா நம்ம அதோடைய குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணல. புரியுங்களா? ஈச் பவுச்சில் 1.5 கிராம் இருக்கும். அந்த 1.5 கிராம்ல இந்த 12 இன்கிரீடியன்ட் இருக்கு. இந்த 12 இன்கிரீடியன்டோட ரேஷியோ என்ன அப்படிங்கிறது சீக்ரெட், அது இல்லை. ரெண்டாவது, இந்த இன்கிரீடியன்ஸும் யூனிக்கானது, எல்லாமே வித்தியாசமானது. மார்க்கெட்ல இந்த 12 வர்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தா இல்லை. இப்போ வேணா இன்னைக்கு ஒரு 4-5 இன்கிரீடியண்ட்டை பார்க்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சான்ஸே இல்லை. நான் ஹானி கோட் வீடு மட்டும்தான் பார்த்துருக்கிறேன். அப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு கார்டிசெப்ஸ் வந்தது. ட்ரிச்சிலியா கேட்டிகோலாம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் ஒன்று. ரெண்டாவது, இந்த சப்ளிமெண்ட்டும் பல ஃபார்ம்ஸ்ல இருக்கும். நீங்களும் நிறைய கம்பெனிகளை கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? இப்போ 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்ககிட்ட எல்லாம் கேட்டோம்னா தெரியும் நம்மளுக்கு எத்தனை வெரைட்டி பார்த்துருப்போம். அப்போ அந்த சப்ளிமெண்ட் எல்லாம் எந்த ஃபார்ம்ல இருக்கும்? அதிகமாக பார்த்தீங்கன்னா டேப்லெட்டா இருக்கும், கேப்சூலா இருக்கும், டிராப்ஸா இருக்கும், சிரப்ஸ் இருக்கும் இல்லையா? பவுடரா கூட தண்ணியில கலந்து குடிக்கலாம், இல்லை சுடுதண்ணீர் கலந்து ப்ரோட்டீன் பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி, அப்படி எல்லாம் பல ஃபார்ம்ஸ்ல இருக்கும். நம்மளதும் பவுடர் ஃபார்ம் தான். ஆனா சாப்பிட்ற விதம், ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு மனித உடலுக்குள்ள உட்புகுத்தும் விதம் எப்படி அப்படின்னா சப்லிங்குவல் அப்படிங்கிறது நாக்கு கடியில, அது ஒரு ரூட். புரியுங்களா? மனிதனுடைய உடல்ல ஒரு மருந்தை உட்புகுத்தணும் அப்படின்னா பல வழிகள் இருக்கு, ரூட் இருக்கு இல்லையா? இப்போ இங்கிருந்து சென்னைக்கு போகணும்னா பல ரூட் இருக்கு இல்லையா? ஈரோடு, அவினாசி, ஈரோடு, சேலம் அப்படி போகலாம் இல்லையா? ஒசூர் போய் தருமபுரி, ஒசூர் போய் அப்படியும் போகலாம், இல்லை பல ரூட் இருக்கு. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய உடல்ல வாய் வழியா உட்புகுத்தலாம், மூக்கு வழியா, கண் வழியா, காது வழியா இல்லையா, நரம்பு வழியா, மசில்ஸ்ல இன்ட்ரா மஸ்குலர், இன்ட்ரா வெயின் இல்லையா, இன்ட்ரா தீக்கல், அந்த நடுவுல இருக்கிற நெஞ்சு எலும்புல குத்தி மருந்து உட்புகுத்துவாங்க இல்லையா, முட்டுக்குள்ள குத்தி மருந்து உட்புகுத்துவாங்க, ஸ்கின்ல சூப்பர்ஃபிஷியலா, சப்குட்டனஸ் ஸ்கின்ல வச்சு தடவி மருந்து உள்ள ஏற்றுவாங்க, ஆனஸ் பெண்களுக்கு யோனி, வெஜைனா, இப்படி பல வழியில மருந்தை உட்புகுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு ரூட்டு தான் சப்லிங்குவல். இது சயின்டிபிக்கான ரூட். இது நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி இது மார்க்கெட்ல போய் சொல்லும்போது நம்மளை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. புரியுங்களா? ஓ, பான்பராக் மாதிரியா, அந்த ஹான்ஸ் போடும் அந்த மாதிரியா, அப்படி கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய அறியாமை. பான்பராக் அப்படியே சாப்பிடணும் அப்படியே தான் அது இருக்கா? இல்லை, இவனுலாம் கண்டுபிடிச்சிட்டானு. சப்லிங்குவல் ஒரு ரூட். ஹார்ட் அட்டாக் வந்தா சார்பிட்ரேட் நாக்கடியில் தான் வைப்பாங்க பழைய காலங்கள்ல இல்லையா? இன்னும் அந்த மெக்கானிசம் இருக்குது, டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது, இன்னும் வைக்கிறாங்க. எதுக்குன்னா சப்லிங்குவல் ரூட் அப்படிங்கிறது சேஃபஸ்ட் ரூட், ஃபாஸ்டஸ்ட் ரூட். புரிஞ்சுங்களா? அதுக்கு என்ன வேணா 2 முக்கியமான விஷயம். பேஷண்ட் என்ன இருக்கணும்? கான்சியஸா இருக்கணும். மயக்க நிலையில ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த ரூட் வழியா நாக்கடியில உட்புகுத்த முடியாது. பேஷண்ட் அந்த கான்சியஸ் இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மருந்துக்கு டெக்னாலஜி இருக்கணும் இல்லையா? எல்லா மருந்துகளையும் நம்ம நாக்கடியில வைக்க முடியுமா? எல்லா மருந்துகளையும் டக்குன்னு போகாது. ஏன்னா அதோட சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போதான் அப்சார்ப்ஷன் ஆகும். அப்போ நாக்கடியில் என்ன இருக்குது அப்படின்னா நர்வ் எண்டிங்ஸ், பிரெயினுக்கு போற வழியும் இருக்குது, ஹார்ட்டுக்கு போற ரூட்டும் அங்கதான் இருக்கு. அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா பிரெயினுக்கு வேகமா போகும், வேஸ்ட் இல்லாம ஹார்ட்டுக்கு போகும்போது ஹார்ட்ல இருந்து மற்ற ஏரியாவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேகமா நடக்கும். இப்போ நம்ம மருந்து உணவெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அது மூலக்கூறா மாறி ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகி செல்லுக்குள்ள அப்படித்தானே எல்லா எனர்ஜி கிடைக்குது. அதே மாதிரிதான் இந்த மருந்து போனோன்னே ஹார்ட்டுக்கு போனால் அங்கிருந்து எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். பிரெயினுக்கு போயிடுச்சுனாலும் பிரெயின்ல இருந்து ஸ்பைனு, ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம்,
நம்ம மத்திய நரம்பு மண்டலத்துக்குலாம் அது டிரான்ஸ்போர்ட் பண்ணிடும். அப்போ அங்கதான் டெக்னாலஜி இருக்குது. அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வேகமா நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, டோசேஜ் கம்மியா போதும். புரிஞ்சுங்களா? டோசேஜ் கம்மியா போகுது. இப்ப இதே இந்த எலிக்ஸிரமிக்ஸ் 5 பேக்கெட் பவுச் இருக்கு பாத்தீங்களா, 5000 ரூபாய் சொல்லும் போது ஐயோ அப்படிங்கிறாங்க நிறைய பேர். இதே இந்த 5 பவுச் மருந்த 60 கேப்சூலா கொடுத்தேன்னு வைங்க, ஒரு பெரிய கண்டெய்னர்ல போட்டு கொடுத்தா சூப்பர் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? ஆனா 60 இல்ல, 120 கேப்சூலுக்கு சமம் இந்த 5 பவுச். அது நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? அங்கதான் சாதாரண இந்த பவுச்சை போட்டு இந்த 5 பேக்கெட் இத்தனுண்டுங்களா, ஐயோ 6300 ரூபா, ஐயோ ஜாஸ்திங்க இது அப்படிமா. ஆனா இந்த மருந்த நம்ம ஒரு கேப்சுலாவோ இல்ல டேப்லெட்டோ மாத்தி கொடுத்து ஒரு 100 டேப்லெட் கொடுத்துன்னு வைங்க, அதை சந்தோஷப்படுவாங்க. அப்ப இது ஏன் இந்த ரேட் அதிகம், இந்த இந்த விஷயம் எழும்புது அப்படின்னா அறியாமையினாலதான். இங்க டெக்னாலஜி இருக்குது. இன்னைக்கு இப்ப நம்ம 10 வருஷம் முன்னாடி மொபைல் போன்ல இப்படி மீட்டிங்லாம் எடுப்போம்னா யோசிச்சிருப்போம். இல்ல, டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு. இனி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா போனே தேவையில்லை. அதுக்கெல்லாம் நிறைய கிளாஸஸ் வந்துருச்சு. கண்ணில் மாட்டிட்டோம்னா எல்லாமே அதுல எல்லாம் பார்த்துக்கலாம், உலகத்தை பார்த்துக்கலாம். நிறைய விஷயங்கள் வரப்போகுது. இப்ப டெக்னாலஜி வளர 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 மருத்துவத்துறையிலையும் வளர்ந்துருக்கிறோம். புரியுங்களா? அது அப்ப அதை மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான டெக்னாலஜி நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது இதுல இருக்கு. அதனாலதான் யூனிக்கான விஷயம், யூனிக்கான ப்ராடக்ட் அப்படிங்கிறது. புரியுங்களா? இது நான் சாலமன் சொல்றனாலயோ இல்ல டாக்டர் யோகி சொல்றனாலயோ இந்த ப்ராடக்ட் யூனிக்கா மாறாது இல்லையா? விஷயம் இருக்கிறனால. அதனாலதான் இது யூனிக், அமேசிங் ப்ராடக்ட் சொல்றவங்க. ஏன் ரிசல்ட் வேகமா கொடுக்குது அப்படின்னா இந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ப என்னன்னா வித் மினிமம் டோசேஜ்ல நம்மளுக்கு மேக்சிமம் எஃபிகசி கிடைக்கும். ரைட். அப்போ இதே மருந்த வாய் வழியா எடுத்தா, அதாவது டேப்லெட்டா கேப்சூலெல்லாம் எடுத்தோம்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா அப்சார்ப்ஷன்ல பிரச்சனை வரும். புரியுங்களா? ஏன்னா எல்லா உடலும் ஒரே மாதிரி இருக்காது. சிலவங்களுடைய ஜிஐ டிராக்ட் எல்லாம் சாக்கடை மாதிரி இருக்கும். புரியுங்களா? அப்சார்ப்ஷன் நடக்காது. ஏன்னா அங்க நிறைய சிக்கல் இருக்கு இன்னைக்கு. புரியுங்களா? அப்சார்ப்ஷன் நடக்காது. அதனால நான் இப்போ ஒரு மீட்டிங்ல சொன்னேன் இல்லையா, பேராசிட்டமாலை பத்தி ஒரு உதாரணம் சொன்னேன் பாத்தீங்களா? எதுக்கு அந்த டோசேஜ் கொடுக்கறான்னா அவ்வளவு கொடுத்தாதான் அந்த அப்சார்ப்ஷன் அங்க நடக்கும். புரியுங்களா? அதே நேரத்துல அந்த அந்த மருந்துகளும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் டோஸ்ல எடுக்கும்போது சிலருக்கு நல்ல எஃபெக்ட் இருக்குது, சிலருக்கு இல்லை. ஏன் அப்படின்னா இதுதான் காரணம், அவங்களுடைய அப்சார்ப்ஷன்ல பிரச்சனை. அது மட்டும் இல்ல, சிலவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுறதுல பிரச்சனை இருக்கும், சிலவங்களுக்கு மெட்டபாலிசம் ஆகுறதுல பிரச்சனை இருக்கும். புரியுங்களா? அப்போ அப்சார்ப்ஷன், ஒரு மருந்து நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அப்சார்ப்ஷன் ரொம்ப முக்கியம், டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம், மெட்டபாலிசம் ரொம்ப முக்கியம். அப்பதான் நல்லா இருக்கும். ஒண்ணு. சரி, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த மருந்து தன்னுடைய எல்லா வேலைகளையும், மருந்தோ உணவோ ஏதோ ஒன்று ஆகட்டும், நம்ம சாப்பிட்றோம், அப்சார்ப்ஷன் ஆகுது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, மெட்டபாலிசம் ஆகுது, அதோடைய முழு பயணம் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன ஆகணும், அது எக்ஸ்கிரீட் ஆகி வெளியே வரணும் இல்லையா? மலத்துல, மோஷன்ல, யூரின்ல, வியர்வையில 9 துவாரங்கள் இருக்கு மனிதனுடைய உடல்ல. அப்போ அது வெளியே வரணும். அப்ப அந்த எக்ஸ்கிரீஷன் ப்ராப்பரா நடக்கணும். இப்போ ஒண்ணு இல்லை, உதாரணத்துக்கு நம்ம உடல்ல ஒரு பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்றதுக்கு ஒரு மருந்து எடுக்கிறோம்னு வைங்க. ஒரு மருந்து எடுக்கிறோம், அப்ப அதை எடுக்கிறோம், அப்சார்ப்ஷன் ஆகுது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, மெட்டபாலிசம் ஆகுது, எக்ஸ்கிரீஷன் ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ அது கிலோ கணக்கா எடுக்கிறோம்னு வைங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கிலோ எடுக்கிறோம், அப்போ அப்சார்ப்ஷன், மெட்டபாலிசம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி எக்ஸ்கிரீட் ஆகி வெளியே வரும்போது ஒரு 1/4 கிலோவாவது இருக்கணும் இல்லையா? இப்போ அதே 1 கிலோ மருந்த வெறும் 1 கிராம் எடுக்கிறோம்னு வைங்க, எக்ஸ்கிரீஷன் ஆகி வரும்போது எவ்வளவு இருக்கும்? ரொம்ப மினிமமா இருக்கும். ஸோ அங்கதான் இந்த டெக்னாலஜி. புரியுங்களா? அப்ப 1.5 கிராம் தான் நம்மளுது ஒரு பவுச்சு. அது டோஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், 10 டேஸ், ஆண்களா இருந்தா 10 டேஸ் எடுக்கிறோம், பெண்களா இருந்தா 12 நாள் வச்சு எடுக்கிறோம், கம்மியா எடுக்கிறோம். அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு 10 டேஸ் எடுக்கும்போது நம்ம எவ்வளவு எடுக்கிறோம்? 150 மில்லிகிராம் தான் எடுக்கிறோம். 150 மில்லிகிராம் தான் எடுக்கிறோம்.
அப்ப என்ன ஆகும்னா ஆல்மோஸ்ட் 90% இங்க யூஸ் ஆயிரும் மருந்து. அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் எல்லாம் முடிஞ்சு வெளியே எக்ஸ்கிரீஷன் வரும்போது இந்த எலிக்சர் மிக்ஸோட வெளியில வர்ற அளவு பார்த்தீங்கன்னா 10 மில்லிகிராம் கூட இருக்காது. அப்ப அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. லிவருக்கு கம்மி, புரியுங்களா? உங்களுடைய கிட்னிக்கு வேலை கம்மி. இதே இந்த 1.5 கிராம் பவுடரை 1.5 கிராம் பவுடரை நம்ம ஒரு நாளைக்கு 10 கிராம் எடுக்கிறோம்னு வைங்க. அப்படி எடுத்தாதான் எஃபெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப வெளியில வரும்போது எவ்வளவு எக்ஸ்கிரீஷன் ஆகி வரும்போது வெளியே எவ்வளவு டோஸ் இருக்கு, புரிஞ்சுக்குதுங்களா? அப்ப என்ன ஆகும், நிறைய வரும்போது கிட்னிக்கு லோடு இருக்கு இல்லையா, லிவருக்கு லோடு இருக்கு. அதான் இங்க டெக்னாலஜிங்கிறது. மருந்துல ஒரு சப்டி விஷயம் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் எஃபெக்டோட ஒரு நல்லது செய்யறத விட தீமை செய்யறது தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. புரிஞ்சுங்களா? பெனிஃபிஷியல் எஃபெக்டோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அப்படி நிறைய விஷயங்களை சயின்டிபிக்கா சொல்லலாம், பட் அதுக்கு நேரம் இல்லை. ஆனா எலிக்ட்ரிக்ஸ் நம்ம யூனிக்னு சொல்ற காரணம் புரியுங்களா? என்னது, இந்த இன்கிரியன்ஸ், அந்த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், நம்ம ரூட் ஆஃப் அட்மிட், நம்ம சாப்பிட்ற விதம், புரிஞ்சுங்களா? அளவு கம்மியா எடுக்கிறனால மேக்சிமம் எஃபெக்டை கொடுத்துருந்தோம். எக்ஸ்கிரீட் ஆகி வரும்போது ரொம்ப மினிமமா வரும். நீங்க நினைச்சு பாருங்க, பொடி வைக்கிறீங்க, அளவு வைக்கிறீங்க நாக்கு கடியிலேயே ஒரு குறுமளவோட பாதி அளவு தான் வைக்கிறீங்க. இப்ப வெளியே எவ்வளவு வரும்னு பாருங்க. அது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வரும். அப்ப கிட்னிக்கெல்லாம் ஒரு வேலையே இல்லை, லோடே இல்லை. புரிஞ்சுங்களா? லிவருக்கும் லோடு இல்லை. அதுதான் மெயின். இது நல்லது செய்தோ இல்லையோ தீமைக்கு அங்க வேலையே இல்லை. அதனாலதான் சொல்றோம் யூனிக்கான ப்ராடக்ட். புரியுங்களா? ஒரு விசேஷமான ப்ராடக்ட். இதை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், அவங்களுக்கு புரியாது இது, பட் எடுத்து சொல்லணும். புரியுங்களா? ஒரு டேப்லெட் பாருமா, ஒரு கேப்சூல் பாருங்கம்மா எவ்வளவு இருக்குது. ஒரு சிறப்பு குடிக்கிறதா 30 ml குடிக்கணும் இல்லையா, குறைஞ்சது இல்லையா? குறைஞ்சது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் குடிக்கணும் 30 ml குடிக்கணும், 100 ml வாட்டர், அப்படிதானே? அப்போ பாருங்க, அப்போ அதை சொல்லி புரிய வச்சிட்டோம்னா கண்டிப்பா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க. ஜனங்கள் நான் சொல்ல, நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்ககிட்ட சொல்லணும். பப்ளிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நெட்வொர்க், வேற ப்ராடக்ட் பேஸ்டு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில சொல்லணும். புரிஞ்சுங்களா? அந்த மெம்பர்ஸ்ட சொல்லணும். அப்போ இந்த விஷயத்தை அவங்க கிரகிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய எலிக்ஷன் மிக்ஸ் டீமுக்கு வருவாங்க, இந்த பிசினஸ்க்கு வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ப்ராடக்ட் தான் நம்ம ப்ரொமோட் பண்றோம். தெரியுறதில்ல நிறைய பேருக்கு இதோட அட்வான்டேஜ் என்ன, இதோடைய இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னங்கிறது தெரியாதனாலதான் எல்லாவனும் பொருள் வீக்க வந்தவன் தானே அப்படின்னு நினைச்சிடறான். புரியுதுங்களா? அது ஒரு பெரிய இக்னரன்ஸ், அறியாமை. அங்க உடைச்சு வெளியே கொண்டு வரணும். அது கொஞ்சம் சிரமம் தான், இல்லைன்னு சொல்ல. அதை பண்ணிட்டோம் அப்படின்னா எலிக்சர் மிக்ஸ் ப்ரொமோஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுங்களா? அப்போ இந்த நேனோ டெக்னாலஜி அந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ரைட். நம்மளுக்கு தெரியும், இந்த 12 மூலிகையும் சேரும்போது என்ன ஆகுன்னா பல விதமான வேலைகளை பண்ணுது. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 5 விதமான வேலைகளை பண்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸை, அடல்ட் ஸ்டெம் செல்ஸை ஆக்டிவ் பண்ணும், சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஹார்மோன் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணும், டாக்ஸின்ஸை வெளியே தள்ளும், பிளட் பிஹெச் ஆல்கலினிட்டி மெயின்டைன் பண்ணும். இந்த அடிப்படை இந்த வேலைகளை செய்யறனாலதான் 500க்கும் மேற்பட்ட 1000க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு குணமாகுதுன்னு சொல்றோம். அதான் காரணம். வேற ஆக்சுவலா எலிக்சர் மிக்ஸ் குணமாக்குறது இல்ல. எலிக்சர் மிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதாவது எந்த நோயும் குணமாக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? நம்முடைய உடலுக்கு இருக்கு. புரியுதுங்களா? எலிக்சர் மிக்ஸுக்கு இல்ல, நம்முடைய உடலுக்கு இருக்குது. ஆனா இன்னைக்கு என்ன நிலவரம், ப்ராப்பரான ஊட்டச்சத்து இல்லாதனால இந்த ஹீலிங், அந்த டச் இல்லாம போயிடுச்சு. வேற ஒண்ணு இல்ல, குணமாக்கக்கூடிய அந்த சக்தி இந்த உடலுக்கு போட்டுருச்சு. புரியுதுங்களா? அப்போ எலிக்சர் மிக்ஸ் என்ன பண்ணுது, அந்த இழந்து போன குவாலிட்டியை திருப்பி கொடுக்குது, அவ்வளவுதான். எலிக்சர் மிக்ஸ் போய் இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு வியாதி எடுங்க, ஏதோ ஒரு பிரச்சனை எடுங்க, டைரக்டா போய் எங்க எலிக்சர் மிக்ஸ் போராடுறது இல்ல, பின்னாடி நின்று உங்களதான் புஷ் பண்ணி விடுது, உங்களை தயார்படுத்துது. புரியுதுங்களா? நம்மளை தயார்படுத்துது. அதுதான் இங்க விஷயம்.
புரியுதுங்களா? மத்த மருந்துகள்லாம் டைரக்டா போய் ஆக்ட் ஆகும். ஆனா எலிக்ஷன் அப்படி இல்லை. நம்மளை தயார்படுத்துது. எண்ணம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் இந்த உடலை தயார்படுத்த. கோல்டு டு கேன்சர், சாதாரண ஜலதோஷத்துல இருந்து கேன்சர் வரைக்கும் சப்போர்ட் கிடைக்க காரணம் என்ன? நம்முடைய உடல்ல அந்த ப்ராசஸ், அந்த இது இருக்குது, சக்தி இருக்குது. அது இன்னைக்கு நஷ்டப்பட்டிருக்கு. அதுதான் எலிக்ஷன் மிக்ஸ் பண்ணது. அதனாலதான் இப்ப நம்ம இந்த ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணும்போது நம்மகிட்ட என்ன நிறைய பேருக்கு எதிர்கேள்விகளை கேட்பாங்க. உங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் இல்லையா, பன்னாட்டு நிறுவனங்கள், மல்டிநேஷனல் கம்பெனி, எத்தனையோ நாடுகள்ல வியாபாரத்தை பெருக்கி வச்சிருக்கிற நிறுவனங்கள்கிட்ட கூட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 20-30 வச்சிருக்கிறான். அவன் ஐக்கு, கண்ணுக்கு தனியா வச்சிருக்கிறாங்க இல்லையா, ஹார்ட்டுக்கு தனியா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, டைஜஸ்டிவ் ட்ராக்டுக்கு தனியா ப்ரொமோட் பண்றாங்க, லிவர் ஹெல்த்துக்கு தனியா ப்ரொமோட் பண்றாங்க, செக்ஷுவல் ஹெல்த்துக்கு தனியா இப்படி அவங்க எல்லாம் தனித்தனியா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தனித்தனியா இருக்குது. நீங்க ஒரு சாதாரண ஒரு பவுடரை வச்சுட்டு இவ்வளவுதையும் சரி செய்ய சொல்லுவீங்களா? என்ன மாதிரி ஆளுங்க அப்படிம்பாங்க இல்லையா. நிறைய பேர் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா, பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி நம்மளுக்கு தெரியும், பேர் சொல்ல விரும்பல. இப்ப அந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் சொன்ன என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா நம்மளுக்கு முன்னாடி பேசாட்டாலும் நம்ம போனதுக்கு பிறகு அந்த கஸ்டமர்ட்ட என்ன பண்ணுவாங்க? இப்படிதான் பேசுவாங்க. ஃப்ராடுங்க, பொய் சொல்றாங்க. எங்களுக்கு பாருங்க, இத்தனை நாடுகள்ல இருக்கிறோம், இத்தனை ஆண்டுகளா நாங்க இருந்துட்டு இருக்கிறோம், எங்ககிட்ட இவ்வளவு ப்ராடக்ட் தனித்தனியா இருக்குது, இவன் ஒரே ஒரு பவுடரை வச்சுட்டு நாக்கடியில போடணுமா, அது இத்தனை நோய்களை குணமாக்குமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கிண்டல் அடிப்பாங்க. என்கிட்டயே பேசியிருக்கிறாங்களே, நம்ம கிட்டயே பேசியிருக்கிறாங்க. அப்போ ஜனங்கள்ட்ட நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, ஐயா இது நோய்களை குணமாக்குறது இல்லை, நிறைய டைரக்டா ஆக்காது. உன்கிட்ட இருக்கிற சக்தி ஒவ்வொரு உடலுக்கும். அதுதான் ரஜினி ஒரு படத்துல ஒரு காமெடியா சொல்லுவாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மருந்து சாப்பிட்டா ஜலதோஷம் என்ன ஆகும்னா ஒரு வாரத்துல சரியாயிரும். மருந்து சாப்பிடலன்னு வைங்களேன், 7 நாள் ஆகும் பாரு. அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு ஒண்ணு தானே, அவ்வளவுதான். அப்போ உடலுக்கு சரி செய்யக்கூடிய, அதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், நீங்க கரெக்டா சேர்த்து வச்சு அந்த எலும்பை முறிஞ்ச இடத்துல கரெக்டா எலும்பை ஜாயின் பண்ணிட்டு ஒரு கட்டு போட்டீங்கன்னு வைங்களேன், எலும்பு சேர்ந்துரும், கூடிரும். 21 நாள் கழிச்சு பாருங்க, எக்ஸ்ரே எடுத்து பாருங்க, எலும்பு சேர்ந்துரும். ஒரு சர்ஜரியும் தேவையில்லை, ஒண்ணும் இல்லை. உள்ளுக்குள்ள இருந்தா நம்ம வைக்க முடியாது இல்லையா. வெளியில உடஞ்சதுன்னா பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள இருக்கும் கொஞ்சம் டீப்பா மைனர் போன்ஸ் எல்லாம் உடஞ்சதுன்னா நம்மளால வைக்க முடியாது. அதையும் கரெக்டா வச்சுட்டேன்னு வைங்க, சர்ஜரி தேவையில்லை எதுவுமே. அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த உடலுக்கு குணமாக்கக்கூடிய சக்தி இருக்கு. புரியுங்களா? அதுதான் உண்மை. அதை நம்ம சரி பண்றோம். புரியுது? அந்த சக்தியை திருப்பி கொடுக்குது எலிக்ஷன் மிக்ஸ், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த அடிப்படை இந்த 5 வேலைகளை செய்யறதுனால, எது அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவேட் பண்றதுனால, டாக்ஸின்ஸ், சர்க்குலேஷன், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லையா, பிளட் பிஹெச், இதெல்லாம் அந்த 5 வேலைகளை செய்யறதுனால என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா பாடிக்கு அந்த ஹீலிங் ப்ராசஸ் கிடைக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இதுல மாயமோ நம்ம பொய்யோ புரட்டோ எதுவுமே கிடையாது. இதுதான் சத்தியம். அப்ப இதை நம்ம ஜனங்களுக்கு கொண்டு போயிட்டோம்னா, நெட்வொர்க் வேற ப்ராடக்ட் பேஸ்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்த நம்ம அவங்ககிட்ட புகுத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க யோசிப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணாட்டாலும் கூடிய விரைவில் வந்துருவாங்க. புரியுங்களா? ரொம்ப அருமையான ப்ராடக்ட், கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க இல்லையா. ரெண்டாவது, இது நம்ம நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வாரம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் அந்த மாதிரி. இன்னைக்கு இந்த சர்க்குலேஷனை பார்ப்போம். என்னையா இந்த சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறோம் இல்லையா. இம்ப்ரூவ்ஸ் மைக்ரோ வாஸ்குலர் லெவல். மைக்ரோ வாஸ்குலர் அப்படின்னா முடியோட சின்னதா இருக்கக்கூடிய பிளட் வெசல்லையும் ரத்தத்தை ஓட வைக்கும். ஏன்னா அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. புரிஞ்சுங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம 60,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுமான்னு தெரியல. சிலவங்க அதோட நிறைய டிராவல் பண்றவங்களும் இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா டெய்லி நம்ம உடலுக்குள்ள எவ்வளவு 1000 கிலோமீட்டர் சுத்துது ரத்தம்? 61,000 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்குது. முடிய விட சின்ன சைஸ்ல கூட பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்கள் நம்மளுடைய உடல்ல மறைந்து கிடக்குது. எல்லாம் அது எப்படி போகுது? ஹைவே மாதிரி நேராவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வளைந்து நெளிந்து இல்லையா, அங்கே எங்கேயுமா தான் போகும். அப்ப இதையெல்லாம் கிளீன் பண்றது ஆறு?
இத கரெக்டா ஓட வைக்கிறது ஆறு. புரிஞ்சுங்களா? அது ரொம்ப முக்கியம். அதுக்கு சில கெமிக்கல்ஸ் வேணும். என்ன வேணும்? எல்ஆர்ஜினின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் வேணும், டோப்பமின் வேணும். இதெல்லாம் கரெக்டா செக்ரேட் ஆனாதான் இந்த இரத்த நாளங்கள் விரிவடையும். புரியுங்களா? இரத்த நாளங்கள் விரிவடையும். அப்ப கால்சியம் வேணும், மெக்னீசியம் வேணும், இதெல்லாம் வேணும். அப்பதான் சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து இந்த மசில் எல்லாம் விரியும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இத்தனை வேலைகள் நடக்கணும். மைக்ரோவாஸ்குலர் லெவல்லையும் எலிக்சர் மிக்ஸ் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும், ஓட்டத்தை சீர்படுத்தும். புரியுங்களா? அதுதான் மெயின். அப்போ சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, ஐயோ ஏற்கனவே எனக்கு பிளட் ப்ரெஷர் அதிகம், 150 இருக்குது, 160 இருக்கு, 180 இருக்கு. சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும்போது இன்னும் ஒரு பிளட் ப்ரெஷர் ஏறிடுமோ? ஆஹா, பிளட் ப்ரெஷர் எப்ப ஏறும்? சர்க்குலேஷன் குறையும் போது. புரியுங்களா? சர்க்குலேஷன் குறையும், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சர்க்குலேஷன் குறையும். சர்க்குலேஷன் அதிகமாகும்போது பிபி குறையும். புரியுங்களா? பிபி குறையும். அதான் இதுல அட்வான்டேஜ். இதான் கருத்து. எப்ப பிபி ஏறுது? ஹார்ட் அமுக்குது, ரத்தம் போக மாட்டேங்குது. அங்க பல காரணமா இருக்கலாம். ஒண்ணு, இரத்த நாளங்கள் சுருங்கி இருக்கலாம், இல்லாட்டி இரத்த நாளங்கள்ல கொழுப்போட படிவங்கள் இருக்கலாம், இல்லையா? ஏதோ ஒரு காரணத்தினால ஹார்ட் அமுக்குது, அந்த ப்ரெஷர்ல போக மாட்டேங்குது. இவ்வளவு நாள் போயிட்டு இருந்து இப்ப போக மாட்டேங்குது. அப்ப அது கூடுதலா ஸ்ட்ரெயின் பண்ணுது. புரியுங்களா? அப்பதான் அந்த பிளட் இரத்த நாளங்கள் அந்த வால்ஸ்ல ஏற்படுற ப்ரெஷர் தான் பிளட் ப்ரெஷர். புரியுங்களா? அப்ப சர்க்குலேஷன் கரெக்டா போக ஆரம்பிச்சதுன்னா பிபி நார்மலைஸ் ஆகும். அப்போ இந்த ரத்தம் பிளட் ப்ரெஷர் அல்லது இந்த சர்க்குலேஷன் சொல்லும் போது நிறைய உறுப்புகள் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆறு இருக்கிறா. முதல்ல பிளட், ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, அப்புறம் பிளட் வெசல்ஸ் இருக்கு. பிளட் வெசல்ஸ்ல ரெண்டு வகை இருக்கு, ஆர்டரிஸ், வெயின்ஸ். புரிஞ்சுங்களா? தமனி, சிரை ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா? இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த சர்க்குலேஷனை ரெடி பண்றாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணுது? சிறையிலிருந்து, அந்த வெயின்ல இருந்து அழுக்கு ரத்தம் அல்லது கார்பன் டை ஆக்சைடு கலந்த ரத்தம் அல்லது இம்பியூர் பிளட் இல்லையா, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுமா, அதுதான் என்ன வருது? வந்து லங்ஸுக்கு வந்து, இல்லையா, லங்ஸ்ல பியூரிஃபை ஆகுது. அங்க ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகி திரும்ப அங்கிருந்து பிளட் ஹார்ட்டுக்கு வருது. சார் வாய்ஸ் வரலங்க சார். ஆமாம் சார். அன்மியூட் கொடுத்துருக்கு சார். இப்போ வாய்ஸ் கேக்குதுங்களா? கிளியர் சார், கிளியர் கிளியர் சார். ஓ, இடையில ஏதோ ஆப் அப்டேஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால வெளியே போயிட்டு வந்தோம்னா இதாயிடுச்சு. ரைட், ஓகே. அப்போ என்ன ஆகுதுன்னா, வெயின்ல இருந்து பிளட் வருது, இம்பியூர் பிளட் வருது, லங்ஸ்ல வந்து பியூரிஃபை, அங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்குது, கார்பன் டை கரிமல வாயுவை கொடுத்து ஆக்சிஜன் எடுக்குது இல்லையா? அப்புறம் அடுத்து ஹார்ட்டுக்கு வந்து அப்படி வருது. அப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த சர்க்குலேஷனுக்கு. அப்போ இந்த புவர் சர்க்குலேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, உங்களுக்கு சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஒரு நபர்கிட்ட போய் சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. இது எப்படி மெஷர் பண்றது, எப்படி அளக்குறது? அப்போ சில சிம்டம்ஸை வச்சுதான் இந்த நபருக்கு சர்க்குலேஷன் கம்மியா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, வெரிகோஸ் வெயின் இருக்கும் சிலவங்களுக்கு, வெரிகோஸ் வெயின் இருக்காது, ஆனாலும் கால்ல நரம்பு பார்த்தீங்கன்னா புடைச்சிருக்கும், கொஞ்சம் சைஸ் எல்லாம் பெருசா இருக்கும். அந்த மாதிரி நபர்கள்லாம் ஆறுனா சர்க்குலேஷன் மட்டமா இருக்குன்னு அர்த்தம். புரியுங்களா? ரெண்டாவது, காலும் கையும் ரொம்ப பாரமா இருக்கும். புரியுங்களா?
அதிகமா வெயிட் ஃபீல் பண்ணுவாங்க எங்க கால்லையும் கைகள்லையும். அப்போ அதெல்லாம் சர்க்குலேஷன் குறைவா இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்கின் வந்து டிஸ்கலரேஷன் இருக்கும். தோல் வந்து யூனிஃபார்மா இருக்காது. ஒண்ணு கருப்பா இருந்தா கருப்பாவே இருக்கணும், வெள்ளையா இருந்தா வெள்ளையாவே இருக்கணும். புரியுதுங்களா? கலர் அங்கங்க சேஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் சர்க்குலேஷன் மோசமா இருக்குன்னு அர்த்தம். அல்சர் பிரச்சனை அடிக்கடி வரும். இவங்களுக்கும் சர்க்குலேஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். புரியுங்களா? பெல்விக் பெயின் வயிறு, இந்த அப்டமன், புரியுங்களா, தொப்புள் கீழே அந்த இடத்துல அடிக்கடி வலி வந்துட்டே இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதெல்லாம் புவர் சர்க்குலேஷனோட சிம்டம், சைன்ஸ். ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, கால் வந்து எப்பவுமே சோர்வா இருக்கும். அந்த பாதம் வந்து ஒரு சோர்வாவே இருக்கும். அப்புறம் நம்னஸ் அப்படின்னா என்னது? உணர்ச்சி, தொட்டா தெரியாது, உணர்ச்சி கம்மியா இருக்கும். சிலவங்களுக்கு டிங்லிங், அந்த பேர்னிங் சென்சேஷன், தீயில கால் வச்சா எப்படி இருக்கும், அந்த எரிச்சல் இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன அர்த்தம்? சர்க்குலேஷன் அங்க இல்லவே இல்லைன்னு அர்த்தம். புரியுங்களா? ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப ஏன் இந்த சர்க்குலேஷன் மோசமா இருக்கு? என்ன காரணம்? ஒண்ணு வயதுனால, 60, 65, 70 வயசு ஆக ஆக என்ன ஆகும்? சர்க்குலேஷன் கம்மியாகும். ரெண்டாவது அத்திரோஸ்க்ளோரோசிஸ், அந்த கொழுப்பு படிஞ்சிட்டே இருந்துன்னு வைங்க. இதுக்கு வயதெல்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் 25 வயசுலயும் கொழுப்பு படிய ஆரம்பிக்குது, 30 வயசுலயும், 35 வயசுலயும், 40, ஒரு காலத்துல 50 வயசுக்கு மேலதான் அத்திரோஸ்க்ளோரோசிஸ் இருக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை, 40 வயசுலயும் அத்திரோஸ்க்ளோரோசிஸ். அவனுடைய உணவு பழக்க வழக்கம் அப்ப என்னன்னா, நல்ல ஹெவி மீல், நான் வெஜிடேரியன் மீல் சாப்பிட்றான். உடனே என்ன பண்றாங்க? கூலா சோடா ட்ரிங்க் குடிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா அத்திரோஸ்க்ளோரோசிஸ். கொழுப்பு போய் ஐஸ் தண்ணி பட்ட உடனே கொழுப்பு என்ன ஆகும்? கெட்டியாயிரும் உள்ள போய். புரியுது? நிறைய பேர் தெரியும். நீங்க பாருங்க, யூத்ஸை பாருங்க, இன்னைக்கு சாப்பிட்றது சிக்கன் பிரியாணி, சிக்கன் பர்கர், இல்லையா? அதை சாப்பிட்றான், உடனே கொக்கோ கோலா, பெப்சி குடிக்கிறான், நல்லா சில்லா. புரியுதுங்களா? அது அந்த அவேர்னஸ் இல்ல. படித்த முட்டாள்கள் அப்படிதான் சாப்பிட்றான். புரிஞ்சுங்களா? நீங்களும் யாராவது அப்படி ஃபாலோ பண்றதை இமிடியேட்டா மாத்திருங்க. அப்ப இதெல்லாம் அத்திரோஸ்க்ளோரோசிஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா, டிவிடி, டீப் வெயின் த்ரோம்போசிஸ், அதாவது தமனியில பிளாக் இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக். சிறையில பிளாக் இருந்துன்னு வைங்க, அது பேர் டீப் வெயின் த்ரோம்போசிஸ். புரிஞ்சுங்களா? அங்க பிளட் கிளாட் வெயின்ஸ்ல இருக்கும், சிறைகள்ல கிளாட் இருக்கும். டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், இதெல்லாம் இருந்ததுன்னா சர்க்குலேஷன் மட்டமா காரணம் மோசமா இருக்கும். இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், புரியுங்களா? இன்ஆக்டிவ்னா உடல் உழைப்பு இல்லை, விளையாட்டு இல்லை, வாக்கிங் இல்லை, ஜாகிங் இல்லை, எந்த இன்ஆக்டிவ் லைஃப், இதெல்லாம் ஒபிசிட்டி. அது மாதிரி உடல் பருமன், பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ்பாங்க. புரியுங்களா? பெரிஃபரல் தூரமா இருக்கக்கூடிய பிளட் வெசல்ல பிரச்சனைகள் வரும் சிலவங்களுக்கு. அதுவும் என்னது? இந்த சர்க்குலேஷன் பூரா இருக்கிறோம். அப்புறம் ஸ்மோக் பண்றவங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும்? சர்க்குலேஷன் மட்டமா தான் இருக்கும். வீனஸ் இன்சபிஷியன்சி, புரியுங்களா? ஏன் அப்படின்னா, இந்த பிளாக் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வேனஸ்ல, வீன்ல வந்து பிளட்டே இருக்காது, கண்டிப்பா பிளட்டே இருக்காது. இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்? கண்டிப்பா இதுதான் காரணம். சர்க்குலேஷன் மோசமாகறதுக்கு காரணம் இதுதான். இப்போ சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும்? நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம பேச வேண்டாம். ஒன்றும் இல்லை, எலிக்சர் மிக்ஸ் எடுத்தா போதும். மெயினா ஏன் அப்படின்னா, நைட்ரிக் ஆக்சைடை இது ரிலீஸ் பண்ணும். அப்ப நைட்ரிக் ஆக்சைடு உள்ள ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ரத்த நாளங்கள் விரிவடைய ஆரம்பிச்சிடும், சுருங்கி கிடக்கிற பிளட் வெசல் விரிவடைஞ்சிடும். அது ஆர்ட்ரியா இருந்தாலும் சரி, வெயினா இருந்தாலும் சரி, புரியுங்களா? விரிவடைய ஆரம்பிக்கும். விரிவடையும் போது ஆட்டோமேட்டிக்கா சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். டோப்பமைன் என்ன பண்ணும்? பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும், சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இப்படி நிறைய வேலைகள் பண்றதுனால எலிக்சர் மிக்ஸ்னால என்ன ஆகுது? சர்க்குலேஷன். இப்ப சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன், நியூட்ரியன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்பரா நடக்கும். ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இல்லையா? பிராணவாயு கரெக்டா எல்லா இடத்துக்கும் கரெக்டா போகும், கரிமல வாயு கரெக்டா வெளியேறும். புரியுங்களா? அதனால ஊண்டு ஹீலிங், ஏதாவது அடிபட்டுச்சுன்னா, புண்டல் சிலவங்களுக்கு பாருங்க டக்குன்னு காஞ்சிரும், சிலவங்களுக்கு நாள்பட்டு எத்தனையோ மாதங்கள், நாட்கள் ஆனாலும் காயாது. புரியுங்களா? அதெல்லாம் சர்க்குலேஷன் மோசமா இருக்குதுன்னு அர்த்தம். வூண்ட் ஹீலிங், இப்படி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, இல்லையா? இப்போ சர்க்குலேஷன் அதான். இப்போ எலிக்சர் மிக்ஸ்னா மெயினா என்ன பண்ணும்? நம்மளுக்கு சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். புரியுங்களா? அது ஒரு பெரிய, இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஆயுர்வேதிக் பிசிஷியன்ஸ் இருக்கிறாங்க, நம்ம எலிக்சர் மிக்ஸ் ப்ரொமோட் பண்றாங்க. புரியுங்களா? டாக்டர்ஸ் அப்படின்னா உண்மையான டாக்டர்ஸ், புரியுங்களா? சும்மா பேருக்கு முன்னாடி டிஆர் போட்ட நபர்கள் கிடையாது, குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்
அவங்களால் அங்கீகரிக்கப்பட்டு லைசன்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ற கிளினிக் வச்சு பிராக்டிஸ் பண்ற டாக்டர்ஸ் நம்ம எலிக்ஷர் மிக்ஸ் ப்ரோமோட் பண்றாங்க கேரளாவில். புரியுதுங்களா? பிஹெச்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ் அந்த 5 வருட படிப்பு படித்து வந்து கிளினிக் போட்டு உட்காந்து பண்றாங்க பாருங்க. அவங்க இந்த ப்ராடக்டை ப்ரமோட் பண்றாங்க, நிறைய பேர் பண்றாங்க. இப்ப அவங்ககிட்ட கேட்கும்போது என்னன்னா, எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ருமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் அவங்களுக்கு எலிக்ஷர் மிக்ஸ் ப்ரமோட் பண்றாங்க. கேன்சர் பிரச்சனை அவங்களுக்கு எலிக்ஷர் மிக்ஸ் கொடுக்குறாங்க. மலட்டு தன்மை, செக்ஷுவல் ப்ராப்ளம் இல்லையா, ஆண்களுக்கு விரைப்பு தன்மை ப்ராப்ளம், விந்து முந்துதல், ப்ரிமெச்சூர் எஜாகுலேஷன், முடி வளர்ச்சியில பிரச்சனை, ஐசைட்ல பிரச்சனை, புரியுங்களா, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க மருந்து கொடுக்குறாங்க, அது கூட எலிக்ஷர் மிக்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சில மருத்துவர்கிட்ட கேட்டப்போ அது உண்மையான ஒரு தகவல், நல்ல ஆச்சரியமா இருந்தது. அப்ப என்ன சொல்றாங்க, ரைட் எல்லாத்துக்கும் மானாவாரியா போட்டு விட்டுறீங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னா எலிக்ஷர் மிக்ஸ் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். புரியுங்களா, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, சீர்படுத்துது. அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ ஒரு மருந்து நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டார்கெட்டட் சைட்டுக்கு, புரியுங்களா, அந்த குறிக்கப்பட்ட இடத்துக்கு அந்த மருந்து போய் சேர்ந்தாதான், அந்த டெஸ்டினேஷன்ல போய் சேர்ந்தாதான் அங்க குணமாகும். புரியுங்களா? அப்போ அதை கொண்டு போற வெஹிக்கிளா எலிக்ஷர் மிக்ஸ் ஆக்ட் பண்ணுது சில இடங்கள்ல அப்படிங்கிறாங்க. சில இடங்கள்ல எலிக்ஷர் மிக்ஸும் குணமாக்குது, சில மருந்துகளை அங்க கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறாங்க. அப்போ எலிக்ஷர் மிக்ஸ் இல்லாட்டி இந்த மருந்து பாதி வழியிலேயே நின்று போயிடுது. சென்னைக்கு புறப்படுறாரு, சேலத்திலேயே இறங்கிடுறாரு. புரிஞ்சுங்களா? சென்னைக்கு போய் சேர மாட்டேங்குது. எலிக்ஷர் மிக்ஸிங் கொடுக்கும்போது சென்னை கொண்டு போய் இறக்கிடுது. புரியுங்களா? டார்கெட்டட் சைட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு எலிக்ஷர் மிக்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் எ வெஹிக்கிள் அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? அது ஒரு பெரிய பயங்கரமான ஆழமான விஷயம். புரியுங்களா? அதனால எல்லாத்துக்கும் எலிக்ஷர் மிக்ஸ் பவுச் என்ன பண்ணிடுறாங்க, லூஸ்ல போட்டுறாங்க. இல்லாட்டி அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, டோஸை பிரிச்சு பட்டர் பேப்பர்ல வச்சு ஃபோல்டு பண்ணி கொடுத்துட்றாங்க. புரியுங்களா? ஸோ இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த ப்ராடக்ட்ல. புரியுங்களா? சர்க்குலேஷனை இம்ப்ரூவ். ஏன்னா இன்னைக்கு சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சொல்ல போனா சப்ளிமெண்ட் ரொம்ப கம்மி. புரிஞ்சுங்களா? சர்க்குலேஷனை சீர்படுத்துறதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. அதுல ஒரு வரப்பிரசாதம் தான் எலிக்ஷர் மிக்ஸ். புரியுங்களா? ஸோ அதனால அதுக்காகவும் யூஸ் பண்றாங்க. ஸோ எந்த காரணமா எதா இருந்தாலும் எலிக்ஷர் மிக்ஸ் ஒரு என்ன சொல்ல, ஒரு இன்கம்பேரபிளான ஒரு ப்ராடக்ட். அப்ப நம்ம நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில வர்ற நபர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு 4 விஷயங்களை நீங்க எடுத்துக்கோங்க. சிம்பிளா எடுத்துட்டீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு ஈஸியா இருக்கும். ஒன்று செக்ஷுவல் ப்ராப்ளம், இன்ஃபர்டிலிட்டி, மெனோபாஸ், பெண்களுக்கு வரக்கூடிய மெனோபாஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், அப்புறம் அடுத்தது இந்த ப்ராஸ்டேட் சம்பந்தமான பிரச்சனைகள். இதை சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, ரொம்ப ஈஸியா ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகலாம். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் வேகமான ரிசல்ட் கிடைக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் கம்மி. புரியுங்களா? அப்போ ப்ரொமோஷனுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதை விட்டு போட்டு வேற சில பிரச்சனைகள்லாம் எடுக்கும்போது அதுக்கு ரிசல்ட் கிடைக்க கொஞ்சம் தாமதமாகலாம் இல்லையா? அதனால அதை வச்சு பிசினஸ் டூப்ளிகேஷன் உங்களுக்கு நடக்காது இல்லையா? அப்ப மெயினா என்னன்னா, அடிப்படை நம்ம இங்க இந்த மீட்டிங்ல சேர்ந்துருக்கிறோம், கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நபர்கள் வந்திருக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் என்ன ஒரு நோக்கம், அடிப்படை நோக்கம் என்னவா இருக்கணும், என்னவா இருக்கும் இல்லையா? ஏன்ட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன் நானு, பணம் தான், பணம் சம்பாதிக்கணும் இல்லையா, பணம் வேணும், பணம் இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை. ஆரோக்கியம் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. இப்ப இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால, மல்டி லெவல் ரெஃபரல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு 80% என்ன பண்றாங்க, எல்லாரும் ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. அந்த அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்மளுடைய பிரைமரி விஷயம் அது இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே நேரத்துல பணமும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்போ பாருங்க, இப்போ மீட்டிங் நடத்துறோம், இந்த ஜூமுக்கே ஒரு பேமெண்ட் இருக்கு இல்லையா? இந்த ஜூம் இந்த லிங்க்குக்கே
இல்லை, ஏன்னா இதுல அன்லிமிட்டெட், எவ்வளவு மெம்பர்ஸ் வேணாலும் வந்துக்கலாம். டைம் அன்லிமிட்டெடு, இல்லாட்டி என்ன ஆயிரும், 45 மினிட்ஸ்ல கட் ஆயிரும், 1 மணி நேரத்துல கட் ஆயிரும். அப்ப இதுக்கே ஒரு பேமெண்ட் இருக்கு இல்லையா? பணம் அங்க இல்லாம முடியுமா? சரி, இப்போ கலந்துருக்கிறோம் நம்ம எல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லையா? நானும் உங்களை மாதிரி கலந்துக்கிறேன், எனக்கு ஜூம் லிங்க்கு நான் ஃப்ரீ தான் எனக்கு. ஆனா எனக்கும் ஒரு செலவு இருக்கு இல்லையா? இந்த மொபைலுக்கு டேட்டாஸ் வேணும், ரீசார்ஜ் பண்ணணும். அப்ப அதுக்கு மொபைலுக்கு ஒரு செலவு இருக்கு, இந்த மொபைல் இயங்குறதுக்கு கரண்ட்டுக்கு செலவு இருக்கு இல்லையா? அப்ப எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. பணம் இல்லாம முடியுமா? இல்லையா? நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணணும், ஒரு ஊருக்கு போய் ஒரு நபரை பார்க்கணும் இல்லையா? நடந்தே போய் ப்ரொமோட் பண்ண முடியுமா? வாகனத்துல போகணும், சொந்த வாகனமோ பிரைவேட் வெஹிக்கிளோ. இப்போ அதுக்கு ஒரு செலவு இருக்கு இல்லையா? பணம் அத்தியாவசியம் ஆயிருது இல்லையா? ரைட். சோசியல் சர்வீஸ் பண்றவங்களே இன்னைக்கு எதுக்கு பண்றாங்க? சோசியல் சர்வீஸ் அப்படின்னு பண்ணி இல்லையா, அவங்களுடைய பிளாக் மணியை ஒயிட் ஆகுறதுக்கு தான் அவங்க இது யூஸ் பண்றாங்க இல்லையா? இப்போ பணம் ரொம்ப அத்தியாவசியமானது. பணம் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அது எந்த வழியில சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும்? ஜனங்களுக்கு நல்லதை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுத்து சம்பாதிக்கிறது நல்ல விஷயம் தானே. பணம் மட்டுமே குறிக்கோள், எப்படி வேணாலும் சம்பாதிக்க நம்ம சொல்லலாம். பணம் சம்பாதிப்பு தப்பு இல்லை, நல்ல வழியில, எத்திக்கலா, ப்ரொஃபஷனலா. அதனால ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னா, ஒரு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொன்னா நல்லது தானே. அப்படிதானே நம்ம சம்பாதிக்க போறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் பிளானும் இங்க இருக்குது. என்ன பிளான்? பைனரி பிளான் இல்லையா? பைனரி பிளான் வந்து அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய நெட்வொர்க் நிறுவனங்களும் இந்த பைனரி பிளானை எதுக்குறான். எப்படியாவது இந்த பைனரி பிளானை முடக்கணும்னு நினைக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைனரி பிளானை ப்ரொமோட் பண்ற நிறுவனங்கள் ஐயோ சட்டத்துக்கு உட்பட்டதல்ல, தவறு அப்படிங்கிற ஒரு தவறான செய்தியை பரப்புறாங்க. மனிதனுடைய, உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ, இந்த பைனரி பிளான் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையோட ஒன்றி இருக்குது. புரியுங்களா? மனிதனுடைய வாழ்க்கையோட சேர்ந்து இருக்குது. புரியுங்களா? அதாவது நம்ம என்எஸ் பழனிசாமி சார் இருக்கார்ல, அவருடைய ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா கேட்டீங்கன்னா சொல்லுவார் எம்ஜிஆர் அப்படிம்பார். எம்ஜிஆர் என்னது அடிக்கடி காமிப்பாரு? கையை தூக்கி ரெண்டை காமிப்பாரு, என்னது ரெட்டை விரலை காமிப்பாரு இல்லையா? ஆனா நிறைய பேர் அதுக்கு பல வியாக்கியானம் நினைச்சிட்டாங்க. ஒருவேளை ரெட்டை இலைய காமிக்கிறாரு, இல்ல வெற்றி சின்னத்தை காமிக்கிறாரு, இல்ல ரெண்டு வேற ஏதோ கூட நினைச்சிருக்கலாம். புரியுங்களா? ஆனா நம்ம என்எஸ்பி என்ன புரிஞ்சிட்டாரு அப்படின்னா, ஓ தலைவர் அன்னைக்கே காமிச்சிட்டாரு பைனரி. புரியுங்களா? ரெட்டை அவர் என்ன பிடிச்சிட்டாரு? பைனரின்னு பிடிச்சிட்டாரு. இப்ப இந்த பைனரி பிளான் மனிதனுடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது. எப்படின்னா எல்லாமே ரெண்டு தானே இல்லையா? தீமை நன்மை, பகல் இரவு இல்லையா, நன்மை, இப்படி நிறைய இருக்கு இல்லையா? எது நீங்க ஆண் பெண் இப்படி என்ன எடுத்தாலும் ரெட்டை ரெட்டையா தான் வரும். அவரும் பாருங்க டபுள் டபுளாவே வச்சிருப்பாரு. அப்போ நம்ம ஒரு மனிதன் இறந்து போனா கூட அவனை தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். ஆனா அவன் வெற்றி அடையறதுக்கு 2 பேர் போதும். புரியுங்களா? அப்ப எப்படி வச்சிருக்காரு பாருங்க. யூஸ்வலா ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம்னா 3 டைம்ஸ் ஏர்ன் பண்ணலாம். அப்படிதான் திரும்ப அதை டாப் அப் பண்ணணும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காரு சாரு? 2 டைம்ஸ், 2 5000 கொடுத்தா 10,000. சரி, 21,000 என்ன பண்ணிருக்காரு? 2 லட்சம். புரியுங்களா? எல்லாம் டபுள் டபுளா வருது. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையோட தொடர்புடையதுதான் இந்த ரெட்டை அப்படிங்கிறது, பைனரி அப்படிங்கிறது. ரெண்டாவது, இந்த பைனரி பிளான் அப்படிங்கிறது மக்களுக்கானது. புரியுங்களா? யாருக்கு ஃபேவரபிள்? ஜனங்களுக்கு. புரியுங்களா? நிறுவனத்துக்கு அல்ல. நிறுவனத்துக்கு நஷ்டத்தை உண்டாகும். சொல்ல போனா நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு நாள் உட்கார்ந்து நோட்டை போட்டு நீங்க டபுள் டபுளா போட்டு பாருங்க. ப்ராடக்டோட காஸ்ட் கீழே வரும்போது என்ன ரேட் வருதுன்னு பாருங்க. 1000 ரூபாய் கீழே வந்துடும். புரியுங்களா? நிறுவனம் தாங்குமா? நிறுவனத்துக்கு நஷ்டம் வரக்கூடியது. புரியுங்களா? இட் இஸ் ஃபார் த பீப்புள். ஜனங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது அந்த பைனரி பிளான். அதனாலதான் நிறைய பேர் இந்த பைனரி வராத காரணம். ஆனா இன்னைக்கு இந்தியாவுல பைனரியில வந்து சக்சஸ் ஆகி போன நிறுவனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அது பேர் சொல்ல விரும்பல. நம்மளுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. அதுல ஒரு நிறுவனம் இன்னும் நிலைத்து இருக்குது. புரியுங்களா? வேற பேரு மாறி இன்னும்
அழகா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு முன்னாடி காமிச்சிட்டு போயிட்டாங்க முடியும்னு. புரியுங்க. அப்ப இந்த பைனரில என்ன அப்படின்னா, காலங்காலமா செய்ய வேண்டியது இல்லை, சில மாதங்கள் செஞ்சாலே போதும். சொல்ல போனா இப்போ நம்ம இதுலயும் நீங்க பார்க்கலாம், இந்த www.electionmix ஓபன் பண்ண மேல ஸ்க்ராலிங் ஓடும் இல்லையா? 20 லட்சம், 15 லட்சம், 12, 9 லட்சம், 10 லட்சம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். நம்மளாம் லீடர்னு சொல்றதுக்கு அருகதை இல்லை. ஆக்சுவலி ஒரு லீடர் வந்தாங்கன்னு வைங்களேன், அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். புரியுங்களா? 18 மாசம் கிடையாது, 18 நாள்ல அந்த 40 crore முடிச்சுட்டு போவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இன்னும் வரல. புரியுங்களா? அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலான இந்த பிளான். உங்களுடைய ப்ராடக்ட் விசேஷமானது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதை விட இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ராடக்டை விட 100 மடங்கு பவர் எங்க இருக்குது பாத்தீங்கன்னா பிளான்ல இருக்குது. இதை நல்லா படிச்சுட்டீங்கன்னு வைங்களேன், இந்த பிளானை நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா தூக்கமே வராது சார் உங்களுக்கு. கண்டிப்பா தூக்கமே வராது. அப்ப இதை நீங்க முதல்ல படிக்கணும். புரியுங்களா? முதல்ல முடிவு எடுத்துக்கோ. அதாவது இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல டெப்தா இறங்குங்க, வேகமா, சீக்கிரமா, முழு மனசோட எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு இறங்கி வேலையை பண்ணி பாருங்க. ஈஸியா ஜெயிக்கலாம் எலிக்சர் மிக்ஸ்ல. ஏன் சக்சஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்றீங்க, நிறைய பேர், நான் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நிறைய ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னன்னா, உண்மையை பேச மாட்டேங்கிறீங்க. புரியுங்களா? டீமுக்குள்ள உண்மை மறைக்கிறீங்க, சில விஷயங்களை மறைக்கிறீங்க, அதனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. புரியுங்களா? ரெண்டாவது, கையில வேற சிலதையும் வச்சிருக்கிறீங்க, அதனாலதான் ஃபோக்கஸ் இல்லை. எங்க போகணும், எதை ப்ரமோட் பண்ணணும், யாருக்கு எதை கொடுக்கணும். நம்ம டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நானும் நண்பர்களே ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும். இந்த பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தனால எனக்கு அலோபதி மெடிசன்ஸ் A to Z தெரியும். அப்போ ஒரு மனிதன் ஒரு ஃபைலோட வந்துட்டான்னா அவன் சாப்பிட்ற மருந்தை வச்சு அவனுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிடுவேன். அவன் அந்த பேஷண்ட்டை கேட்க வேண்டியதே இல்லை. நானும் ஒரு காலத்துல அதாவது 2008 இருந்து 2013, 14 வரைக்கும் என்னன்னா தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி இருக்கிறேன். ஒரு அந்த நெட்வொர்க் கம்பெனி பேர் சொல்ல விரும்பல. இந்த நெட்வொர்க் லீடர்ஸ் என்னைய கூப்பிடுவாங்க, நான் எல்லா ஊர்களுக்கும் கடந்து போயிருக்கிறேன். அன்னைக்கு 2006, 2007 ஸ்விஃப்ட் டிசைர் அப்படிங்கிற ஒரு கார் வந்த புதுசு. இதுலயே சம்பாதிச்சு அந்த காரை வாங்கினேன். புரியுங்களா? என்ன ஆச்சுன்னா, பேஷண்ட்டை போய் பார்க்கறது, இந்த நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸை கொடுக்கறது, அப்புறம் என்ன ஆகும்னா அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க கேட்காமலே நானே சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தான் ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்தா தெரியுமே. அப்ப என்ன ஆச்சுன்னா என்னையே டாக்டரா ஆக்கிட்டாங்க எல்லாரும். புரியுங்களா? எல்லாரும் டாக்டர் ஆகி, இப்ப தமிழ்நாட்டுல போய் சில இடங்களுக்கெல்லாம் போய் காத்து இருந்தேன்னா வெளியில 30 பேர் 40 பேர் கியூல இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இது போச்சுன்னு இப்படியே போனா நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சு எனக்கு ஒரு 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 செய்தி ஒரு இடத்துல கிடைச்சது. அது எனக்கு கண்ணை திறந்தனால அந்த வேலையை விட்டுட்டு டீம் பில்டப் பண்றதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். ப்ராடக்ட் விற்கிறத நிறுத்திட்டேன். ஏன்னா ப்ராடக்ட் விற்கிறதுல வருமானம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அன்னைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000 இருந்து 5000 ரூபாய் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது ஒரு நாளைக்கு. ஏன் நிறுத்தினேன் அப்படின்னா, ஒரு நபர் சொன்னாரு, ஒரு குவாலிஃபைடு மெடிக்கல் ப்ரொஃபஷனல், அவருக்கு என்னன்னா he has a license to even to kill a patient. அதாவது ஒரு நோயாளியை கொல்வதற்கு கூட அவனுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் உனக்கு ஒரு நோயாளியை குணப்படுத்துவதற்கு கூட உனக்கு லைசன்ஸ் கிடையாதுன்னு சொன்னான். இது என் கண்ணை திறந்துச்சு. அன்னைக்குதான் என்ன பண்ணேன், பேஷண்ட் பார்க்கறது நிறுத்திட்டேன். பேஷண்ட்டை பத்தி யாராவது டவுட்ஸ் கேட்டா கூட நான் அதை கம்மி பண்ணிட்டேன். புரியுதுங்களா? நம்மளுடைய நோக்கம் என்ன? பணம் சம்பாதிப்பதற்கு. அதுக்காக என்ன பண்றோம், நோயாளியை பார்த்து 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 அது வருமானம் வந்தோன்னு, ஓ இதுதான் ஈஸியான வழி நினைச்சு நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். நீங்க அப்படி பேஷண்ட்டை பார்த்துட்டு போறீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, நீங்க உண்மையிலேயே குவாலிஃபைடான ஆளா?
நோயாளியை பார்ப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? சட்டத்தின்படியும் நம்ம போய் ஆகணும். புரியுதுங்களா? ஆனா அந்த ஜனங்களுக்கு இந்த பொருளை கொடுத்து நீங்க குணமாக்குறீங்க, சரியாக்குறீங்க. ஆனா சட்டத்துல உங்களுக்கு அனுமதி இருக்கா? அது ஒரு கேள்வி நீங்க கேட்டுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களை பாதுகாக்க நாளைக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து உங்களை பாதுகாக்க நிறுவனமும் முன் வராது, யாரும் முன் வர மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. இது ஒரு பெரிய கேள்வி. பிரச்சனை இல்லாத வரைக்கும் தான் போயிட்டு இருக்கும். ஆனா பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா எல்லா கேள்விகளும் வர ஆரம்பிக்கும். அதனால பேஷண்ட்டுகளா பார்த்து ப்ரொமோட் பண்ற நபர்களே ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அதுக்கு அதுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் தர சொல்றேன். இல்லைன்னு சொல்யூஷன் தர இந்த வேலையை நிறுத்திட்டேன். 2014 எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்தது. அன்னையிலிருந்து திரும்ப என்ன பண்ணாங்க, இதுல வந்த சில டீம்களும் என்ன இப்படியே கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. கிளியரா சொல்லிட்டேன், டீம் பில்டப் பண்ணோம். இப்ப அதனாலதான் ஏதோ டீம் பில்டப் ஆனனாலதான் இன்னும் 11 வருஷம் ஆனாலும் நான் இந்த ப்ராடக்ட்ல நிக்கிறேன். புரியுங்களா? அப்ப 11 வருஷமா பில்டப் பண்ணிட்டே தான் இருக்கீங்களா சார்? உங்களுக்கு தெரியுங்களா நண்பர்களே, நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நம்ம ஆளுகள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க, எந்த மனது உள்ளவங்க? குரங்கின் மனது இல்லையா? தாவிட்டே இருப்பான். அதனாலதான் அன்னைக்கு வந்த டீம் ஒழுங்கா பில்டப் ஆகி இன்னைக்கு இருதுன்னா 40 இல்ல 400 கோடி சம்பாதிச்சிருப்பான் நான். புரியுங்களா? 400 crores வந்துருக்கு, காலம் கடந்துருச்சு. நம்மளுக்கு தான் தெரியுமில்ல, வெளியே போனோன்னே நம்ம ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வர்றாங்க, வெளியே வருவாங்க, அங்க ஒரு ப்ராடக்ட் ப்ரமோஷன் அதுக்கு போயிடுறாங்க. இப்படியே தான் உலகம் போயிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு தெளிவு இல்லாதனால. அப்போ முதல்ல நீங்க முடிவு எடுங்க. எலிக்சர் மிக்ஸ் நம்ம சயின்ஸ் எல்லாம் நீங்க அட்டன் பண்றீங்க, நிறைய மீட்டிங் அட்டன் பண்றீங்க, ப்ராடக்டும் சாப்பிட்டுருக்கிறீங்க இல்லையா? ரெண்டாவது நம்ம நம்ம சில டீம் மெம்பர்ஸ்க்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கூட்டு வந்து ஆடம்பரமா இல்லையா, கோட்டு சூட்டு அதெல்லாம் போட்டு மீட்டிங் கேட்கணும். எலிக்சர் மிக்ஸை பொறுத்த அளவுக்கு, எலிக்சர் மிக்ஸ் இந்த ப்ராடக்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வெளியில இருந்து ட்ரெயினர்ஸ் தேவையா? சொல்லுங்க. இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கொடுக்கலாம், ரமேஷ் சார் கொடுக்கலாம், டாக்டர் யோகி கொடுக்கலாம், நிஷா மேடம் கொடுக்கலாம், இனி வேற எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியல, எனக்கு பேர் தெரியல. நீங்க இந்த நபர்கள்லாம் கொடுக்கல. ஏன் கொடுக்கலாம்? நம்மளுடைய படிப்புனாலயா, இல்ல நம்மளுடைய அறிவுனாலயா, குவாலிபிகேஷன்னாலயா? இல்ல. நம்மளுக்கு இருக்கிற ஒரே பிளஸ் என்னது, இத்தனை ஆண்டுகள் அல்லது இத்தனை பாக்ஸ் எலிக்சர் மிக்ஸ் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு இது தெரியும், நம்மளுக்கு இதை பத்தியான அறிவு இருக்குது இல்லையா? நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம், ஃபீல் பண்ணியிருக்கிறோம். அதனால நம்மளோட வேற ட்ரெயினர்ஸ் வேணுமா இந்த ப்ராடக்ட் விற்கிறது இல்லையா? ரெண்டாவது மோட்டிவேஷன் தேவையா? கண்டிப்பா. பெரிய பெரிய நிறைய கருத்துக்களை சொல்லி எவ்வளவு நேரம் நிற்கும் அந்த மோட்டிவேஷன்? சில ஸ்பீச் எல்லாம் கேட்டீங்கன்னா புல் அரிக்கும். இறங்கி வந்து டீயை குடிச்சிடணும், அது போயிடும், அவ்வளவுதான், அதோட மறந்தாச்சு இல்லையா? இந்த மோட்டிவேஷனை கேட்டு 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 சக்சஸ் ஆனவங்களா இருக்கிறாங்க. ரியல் மோட்டிவேஷன் எங்கிருந்து வரணும்? உங்களுக்குள்ள வரணும். அப்ப எலெக்ஷன் மிக்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க இப்போ ஒரு 35 வயது நபர் இருக்கிறீங்க, ஒரு ஆண் மகன் நம்ம டீம்ல இருக்கிறார், எலெக்ஷன் மிக்ஸை கொடுக்குறீங்க சார், அவர் சார்ஜ் ஆகுவாரா? ஆமா. யோசிச்சு சொல்லுங்க. இதை விட மோட்டிவேஷன் வேற எங்க வேணும் உங்களுக்கு இல்லையா? வெளியில இருந்து பெரிய வந்து பேச்சு வேணுமா உங்களுக்கு? தேவையே இல்லை. மோட்டிவேஷன் நம்ம கிட்டயே எல்லா விஷயங்களும் இருக்குது. புரிஞ்சுங்களா? நம்ம கிட்டயே எல்லா இதுவும் இருக்குது, எல்லா இதுவும் இருக்குது. நம்ம முடிவு பண்ணணும். புரியுங்களா? ஒரு ஃபோக்கஸ் வேணும். அது முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ரைட். இப்போ இதுல நான் சொன்னேன், இதுல ப்ராடக்ட் செல்லிங் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு டீம் பில்டப் அதுவும் ஒண்ணு இருக்கு. ரெண்டு டீம் பில்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைனரிக்கு டீம் பில்டிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? சார் அந்த பிளான் போடுறாரு இல்லையா, 2 நாள் அந்த மல்டிப்ளிகேஷன், அது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ அந்த ப்ராடக்ட் செல்லிங் அந்த கான்செப்ட் அல்லது அந்த மைண்ட் உள்ள நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள ஓவர் நைட்ல நம்ம ஏதாவது சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சோம் நம்ம நினைச்சோம் வச்சீங்களா, நடக்காது.
அப்ப அவங்க அந்த அந்த வேலையை தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள அது டிஸ்கரேஜும் பண்ணாதீங்க, அதுவும் நல்லதுதான். இப்போ கிரிக்கெட் விளையாட்டுக்கு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸாவும் ஆடணும், அஃபென்ஸாவும் அந்த ஷாட்டை அடிக்கணும். அப்பதான் கிரிக்கெட் நல்லா இருக்கும். புரியுங்க? எல்லாம் வர்ற 6 பாலையும் நீங்க டிஃபென்சிவ் மோடுலயே ஸ்ட்ரோக் வச்சு கட்ட வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்க மாட்டான், ரசிக்க மாட்டான், கேம் வளராது இல்லையா? அதே நேரத்துல வந்த மொத்த பால்ல இருந்து அடிச்சுட்டே இருந்தாலும் அதுவும் பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு சில எத்திக்ஸ் இருக்கு. அப்போ ரெண்டும் முக்கியம்தான் நம்மளுக்கு. இப்போ அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா T20 ஆடுறவன் வந்த மொத பாலே 6 தான் அடிப்பான். அவன்கிட்ட போய் ஸ்ட்ரோக் வச்சு பழகணும், கட்ட வைடான்னு சொன்னா அவன் அவன் அடாப்ட் ஆக மாட்டான். அவனை எப்படி வளர்த்திருக்காங்க அப்படின்னா போய் நின்ன முதல் பால் சாத்து 6 தான் இல்லையா? இதே போய் சட்டேஸ்வர் புஜாராட்ட போய் நீ அபிஷேக் சர்மா மாதிரி அடிறான்னு அடிப்பானா? அவன் கட்ட தான் வைப்பான். அவரு அப்படிதான் பழகியிருக்காரு. அதே நேரத்துல புஜாராவும் பெருசா வளருவாரான்னு சொல்ல முடியும், வளரல. புரிஞ்சுக்கணும், புஜாராட்ட நல்ல குவாலிட்டி இருக்கு, வளர்ந்தாரா இல்ல. அபிஷேக் சர்மா இங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு, ஆனா லாங் ஸ்டாண்டிங்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஆனா கிரிக்கெட்ல நீங்க நிலைச்சு நின்று ஷைன் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம், ரெண்டுமே வேணும். அஃபென்சிவும் ஆட தெரியணும், அந்த பாலோட மெரிட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடவும் செய்யணும், நல்ல பாலா இருந்தா ஸ்ட்ரோக்கும் வைக்கணும். அது யாரு ஆடுவா? சுப்மன் கில் ஆடுவார், விராட் கோலி ஆடுவார் இல்லையா? இப்படி நிறைய பேர்த்த சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் ஷைன் பண்ணுவாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க. இப்ப ப்ராடக்ட் செல்லிங் இருக்கிறவங்க டக்கு டக்குன்னு காசு பார்ப்பாங்க, பெருசா டீம் பில்டப் ஆகாது. ஒரு ஃபைன் டே என்ன ஆகும், ப்ராடக்ட் சேல் கம்மியாயிரும், அவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா? டீம் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பில்ட் பண்ணி தோத்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பணம் இல்லைன்னு வைங்க, அவங்களும் நிக்க மாட்டாங்க. அப்ப ஆரம்பத்துல டீம் பில்ட் பண்றவங்களுக்கு என்ன ஆகணும், வேணும் ப்ராடக்ட் செல்லிங்கும் வேணும். ப்ராடக்ட் செல்லிங்கே காலம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறவங்களும் தவறு. புரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ப்ராடக்ட் செல்லிங் எசென்ஷியல். இப்போ டீம் பில்ட் பண்றது என்ன சார், ஒரு ப்ராடக்ட் சேல் நடந்தா தானே டீம் பில்டிங் ஒரு ஆள் வருவாங்க இல்லையா? ரெண்டும் வேணும் தான். ஆனா காலங்காலமாவே நான் ஜாயின் பண்ணி இப்போ 1 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் ப்ராடக்ட் வித்துட்டே இருந்தேன்னு வைங்க, எவ்வளவு நாள் தான் விற்பீங்க சார்? சொல்லுங்க, எவ்வளவு நாள் தான் விற்க முடியும்? உங்களுக்கு இப்போ பழனிசாமி சாருக்கு தெரியும், எனக்கு கோயம்புத்தூர்ல 2-3 கிளினிக்ஸ், லேபு, ஃபார்மசி எல்லாம் இருக்கு. கடவுள் புண்ணியத்துல என் ஃபேமிலி எனக்கு வேண்டிய செலவுக்கு வேண்டிய வருமானம் இருக்கு. இந்த 11 வருஷமா எதுக்கு இருக்கிறேன்? பழனிசாமி சாரை ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காகவா? இல்ல அவருக்கு ஜூம் எல்லாம் எடுத்து ட்ரைனிங் எடுத்து கொடுத்து நிறைய லீடர்களை உருவாக்கணும் அதுக்காக நான் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன் அந்த நன்றி விசுவாசத்துக்கு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இருக்கிறேன்? எனக்கு தெரியும் இதுலதான் நம்ம ட்ரீம் மணியை சம்பாதிக்க முடியும். அதாவது நான் படுத்து தூங்கினாலும் அக்கௌண்ட்ல வந்து விடுவுங்கிறது இந்த இண்டஸ்ட்ரி தான். அது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இன்னும் இருக்கிறேன், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. புரியுங்களா? அப்போ நான் லீடர்ஸ்க்கு சொல்ல வர மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் சேல் பண்றவங்களை தடுத்து நிறுத்தாதீங்க, சேல் பண்ணட்டும். அதே நேரத்துல அவங்கள டீம் பில்ட் பண்றது எப்படிங்கிறது சொல்லி கொடுங்க. என்ன பண்ணோம், இவங்க ப்ராடக்ட் விற்கிறாங்க, ஒரு இடத்துல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த கஸ்டமரை இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி கொடுங்க. அங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்? 5000 ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் இல்லையா? அடுத்த தடவை அவங்க ஐடி போட்டு அடுத்த தடவை வாங்கினா 2 பாக்ஸ். அந்த விஷயத்த அங்க மறைக்கிறாங்க. ஏன்? தனக்கு ஒரு 500 ஒரு பாக்ஸும் கிடைக்கிறனால இந்த விஷயத்த அங்க கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. அப்ப அதை அங்க கொண்டு போனா இந்த ப்ராடக்ட் சேல் பண்ற ஆளுகளுக்கும் டீம் பில்டப் ஆகும். டீம் பில்டப் ஆயிட்டு வந்துட்டே இருந்துன்னா சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்துல இந்த டீமை பில்ட் பண்ணி 2, 4, 8, 16 வர்ற வரைக்கும் தான் கஷ்டம். அதுக்கப்புறம் வந்துருச்சுன்னா இதே விஷயத்த நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும், அவங்களும் பண்ண 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 உங்களுக்கு வருமானம் இருக்குங்கிறத இந்த ப்ராடக்ட் சேல் பண்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க.
டீம் பில்ட் பண்றவங்களுக்கு என்ன சொல்லுங்க, ப்ராடக்டை விற்க கொடுங்க, கத்து கொடுங்க. இதே பண்ண தெரியாதவங்க எப்படி டீம் பில்ட் பண்ணுவாங்க? சிலவங்க கேரளால ஒரு குரூப் இருக்கிறாங்க, ப்ராடக்ட் சேலுக்கு போகவே மாட்டாங்க. சார் நான் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் பில்டிங் த டீம். நான் முதல்ல அவங்ககிட்ட சொல்றது, ஒரு பொருளை ஒன்னால 20 வருஷமா நெட்வொர்க் லீடர்னு சொல்றீங்க, ஒரு சேல் ஒன்னால பண்ண முடியலன்னா நீ எங்கேயே போய் டீம் பில்ட் பண்ண போற? எப்படி பண்ண முடியும்? ஒரு சேல் ஒன்னால பண்ண முடியுமா? அப்போ நம்மளுக்கு நண்பர்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க, கஸ்டமர்ஸ் வேணும், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது, ரீடாப் அப் பண்ணும்போது வீட்டுல வந்து பாக்ஸ் விழுந்துட்டே இருக்கும் இல்லையா? இப்போ ஒண்ணும் இல்ல, 2 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணா நம்ம 21,000க்கு ரீடாப் அப் பண்ணோம். இதே 2 லட்சம் ரூபாய் 10 நாள்ல 2 லேக்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம்னு வைங்க, மாசம் எத்தனை பாக்ஸ்? 27 பாக்ஸ் வீட்டுக்கு வந்துடும். இந்த 27 பாக்ஸ் நம்ம எத்தனை பேர் சாப்பிட முடியும்? கண்டிப்பா நம்மளை இது விற்கிறதுக்கு நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வேணும், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே நேரத்துல எல்லாரையும் கஸ்டமரா வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்க கூடாது. புரிஞ்சா? ஒரு மனிதனை ஒரு தடையும் 2 தடையும் முட்டாளாக்கலாம் சார். 3ஆவது தடையும் முட்டாளானா உண்மையிலேயே முட்டாள், விட்டுருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது. இன்னைக்கு உலகம் கையில கூகுள் இருக்குது, போட்டு அடிச்சாங்கன்னா என்ன ரேட்டு, எங்க யாரு என்ன பண்றாங்கிறது செகண்ட்ஸ்ல நியூஸ் வந்துருது இல்லையா? செகண்ட்ஸ்ல செய்திகள் வந்துருது. அப்போ நீங்க ஒரு விஷயத்த மறைச்சா உடனே, ஓ இதுல இப்படி எல்லாம் இருக்கு, இதை சொல்லவே இல்லை அப்படின்னு உங்ககிட்ட டிராவல் பண்ண விரும்புவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ கம்பெனி என்ன விஷயத்த சொல்றாங்களோ அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? பிசினஸ் மல்டிப்ளை ஆகும், டூப்ளிகேஷன் நடக்கும். ரைட். இப்போ இந்த ப்ராடக்ட் சேல் பண்றவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, நோயாளிகளா பார்த்து போறாங்க இல்லையா, இது ஆரோக்கியமானவர்களுக்கான ப்ராடக்ட். சரி, நம்ம அப்படி என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா என்ன பண்ண, ஏன்னா இது 1+1 இருக்கிறதுனால எப்படியாவது கொடுத்து 5,000 ரூபாய் வாங்கணும்னு நினைப்பான். 6,000 தலையில கட்டதான் பார்ப்போம். அங்க அவனுக்கு கிட்னி இருக்கா சட்னி இருக்கான்னு கூட தெரியாது. என்ன பண்ணுவோம், எதையாவது சொல்லி என்ன பண்ணிடுவான், ப்ராடக்ட் வித்துடுறோம் இல்லையா? அதனால வரக்கூடிய இப்ப இது என்னன்னா, இது யாருக்கு ரொம்ப பிரச்சனை கொண்டு வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, கண்டிப்பா கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுல 100ல 9 பேர், 10ல 9 பேருக்கு ப்ரெஷரும் இருக்கும். புரியுங்களா? ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் வந்துடும். ஓகே. டயபெட்டிஸும் இருக்கு, லங் பிரச்சனை இருக்குன்னு வச்சு அவங்களுக்கு கொண்டு எலக்ட்ரிமிக்ஸ் கொடுத்தீங்கன்னு வைங்க, கண்டிப்பா பிரச்சனையாகும். ஒரு 3-4 டிசார்டர் இருக்குது. அதாவது வயது இங்க முக்கியம் கிடையாது. இப்ப எங்க அப்பா 75 வயது, ஆரோக்கியமானவர், அவரு கொடுக்குற ஒரு ப்ராப்ளம் இல்ல. புரியுங்களா? ஆரோக்கியமா இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவருக்கு எடுக்கிறாரு. அதே இது 35 வயசு, 3-4 பிரச்சனை இருக்கு, பிரச்சனை வரும் அங்க எலக்ட்ரிமிக்ஸ் கொடுத்தா. சோ அதனால நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அவனுடைய நோயின் தன்மை, வீரியம், என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து 3-4 பிரச்சனைகள் இருக்குனாலே ஒதுங்கிருங்க. அப்ப அங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்கள், உங்க குடும்பத்தை எப்படியா நான் காப்பாத்த அப்படின்னு நினைச்சா கொடுங்க, தப்பு இல்லை. அப்ப அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? யூ ஹாவ் டு டேக் யுவர் டாக்டர்ஸ் ஹெல்ப். உங்க டீம்ல ஒரு மருத்துவர் வேணும். அந்த மருத்துவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஏஎம்எஸ், ஓகே, எம்பிபிஎஸ் படித்தவர்களா மட்டும்தான் இருக்கணும். முன்னாடி டிஆர் டாக்டர்னு போட்டிருக்காருன்னு கிடையாது, அவர் இல்ல. சட்டம் வந்துருச்சுன்னா ஓடிடுவார், காத்தடிச்சுன்னா தூசி பறந்து போகிற மாதிரி பறந்து போயிடுவாங்க. புரிஞ்சுங்களா? குவாலிஃபைட் டாக்டர் வேணும், அவங்களுடைய ஹெல்ப் எடுத்துட்டு. இப்ப கேரளால இந்த பிரச்சனைகள் வந்ததுனால இப்ப இப்படி டாக்டர்ஸோட டீம் ஹெல்ப் பண்றதுனால நீட்டா ஸ்மூத்தா போகுது. ப்ராடக்ட் விற்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கு. புரியுங்களா? அதனால அப்படி டாக்டர்ஸ் இல்லையா, லீடர்ஸ், ரமேஷ் சார் நீங்க லீடர் தானங்க சார், இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்க டீம்ல 100 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு குவாலிஃபைட் டாக்டர் இருக்காங்களான்னு பாருங்க. இல்லையா இம்மிடியட்டா உங்க டீம்ல அப்பாயிண்ட் பண்ணுங்க. அவர்கிட்ட போய் ப்ரொமோட் பண்ணி ப்ராடக்டை சொல்லி, இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கு சார், என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, அப்ப அவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கும் பேஷண்ட்டை தர்றேன். ஏன்னா அவரு என்ன பண்ண, எலக்ட்ரிமிக்ஸ் கொடுத்தா அவரோட மருந்து 1-2 கொடுப்பாரு, அவருக்கு ஒரு லாபம் வரட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியெல்லாம் அவரை சொல்லி என்ன பண்ணுங்க, ஒரு டாக்டர் வைங்க. உண்மையிலேயே கிளினிக் வச்சு பிராக்டிஸ் பண்ணக்கூடிய குவாலிஃபைட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ல மெம்பர்ஷிப் ஆக்குங்க. அப்ப என்ன ஆகும்,
உங்களுடைய டீமுக்கு கீழே ப்ராடக்ட் மட்டும் விற்கிறவங்கள அட்டாச் பண்ணி கொடுங்க. சப்போஸ் இந்த டாக்டர் அப்லைன்ல இருந்து இவங்கெல்லாம் டவுன்லைன்ல இருந்து பண்றாங்க அப்படின்னா அந்த டாக்டர்கிட்ட சொல்லுங்க, சார் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ்ல பண்ணி கொடுங்க. இந்த டாக்டர் ஆப்போசிட் லைனுக்கு பண்றாருன்னு வைங்க, அவருக்கு இதனால வருமானம் கிடையாது அப்படின்னா அவங்ககிட்ட என்ன சொல்லுங்க, சார் அவருக்கு ஒரு கன்சல்டேஷன் ஃபீ மாதிரி 200, 100, 350, 400 ஏதோ ஒரு அமௌண்ட்டை வாங்கி கொடுங்க. அப்போ சேஃபர் சைடா எல்லாமே இருக்கும். புரியுதுங்களா? ஈஸியா இருக்கும். ஃபைலை கொண்டு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை நண்பர்களே, எந்த ஃபைலை பார்த்தாலும் எனக்கு கொடுக்க முடியும். எனக்கு எனக்கு தெரியும் டோஸ் எவ்வளவு எல்லாம் கொடுக்க தெரியும். ஆனால் நம்மளை மீறி ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா அங்க நான் நிக்கணும் சரியாகுமா? ஆகாது. அதே நேரத்துல அங்க ஒரு குவாலிஃபைட் டாக்டர் இருந்தா ஈஸி, ரொம்ப சுலபம். 2 நாளைக்கு முன்னாடி கேரளால இருந்து 50 வயது நபர் செக்ஷுவல் ப்ராப்ளம். அவர் அந்த ப்ராப்ளத்தையே பேசுக, நானும் ஓகேன்ட்டேன், சாப்பிடலாம் சார் இந்த டோஸு. கடைசி நேரத்தில் அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா உங்களுக்கு வேற என்ன ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏதாவது மருந்துகளை சாப்பிட்றீங்களா? ஆமா. என்ன என்ன இஷ்யூன்னு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு. இப்ப மருந்து 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 இஷ்யூ இருந்து சார், இப்ப பிரச்சனை இல்லை. என்ன மருந்து சாப்பிட்றான்னா அவங்க ஒரு லிஸ்டே கொடுக்குறேன். பார்த்தா அவனுக்கு இதயத்துல பிரச்சனை இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குது, புரியுங்களா, கிட்னில கிரியாட்டினின் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை. உடனே என்ன சொல்லிட்டேன், இதை சாப்பிடணும்னா நீ ஒத்தப்பாலம் போ, அங்க நம்ம டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் இந்த ஃபைலை கொடு. உடனே ஃபைலோட போகணும், கண்டிப்பா ஃபைலோட தான் போகணும். எல்லாத்தையும் போய் அங்க போய் பாரு. இப்ப என்னாச்சு, அங்க போயிட்டாங்க, சாப்பிட்டாங்க, பிசினஸ் நடந்ததுன்னு வைங்க, முடிஞ்சது. இப்ப நாளைக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்தாலும் அது பேஷண்ட் டாக்டர் அப்படின்னு ஆயிரும். நம்மளுக்கு பிசினஸும் நடந்துருது, இந்த அறிமுகப்படுத்த நண்பரும் ஹாப்பி இல்லையா, அவரும் சந்தோஷம். நான் அவர்கிட்ட சொல்லி, உன் டீம் கிடையாது, அவர் டாக்டர், நீ என்ன பண்ண, ஒரு அமௌண்ட்டை வாங்கி டாக்டர் ஃபீஸை கொடுத்துரு, அவரும் ஏதாவது கூட 2 மருந்து கொடுத்து போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி பண்ணும்போது என்ன, ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் எல்லாருக்கும். எல்லாருமே ஒரு வருமானத்துக்காக தான் ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்னு வரும்போது நாளைக்கு ஏதாவது சிக்கல் வந்தா கூட அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவருக்கு அதிகாரம் இருக்கு, கொள்றதுக்கு பயமே இல்லை இல்லையா? அப்படி நீங்க அதனால என்ன பண்ணுங்க, டீம்ல ரமேஷ் சார், உங்க டீம்ல ப்ராடக்ட் சேல் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறவங்க டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க அதுலயே பழகிருப்பாங்க, ஊறி இருப்பாங்க. அவங்கள போய் முட்டுக்கட்டை போட்டு நிறுத்த வேண்டாம். என்ன பண்ணுங்க, ஒரு டாக்டர் கூட அட்டாச் பண்ணி விட்டுருங்க. டீம் பில்ட் பண்றவங்க பண்ணிட்டு இருக்கு, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ப்ராடக்ட் செல்லிங்க சொல்லி கொடுங்க. அதுவும் அவசியம் இல்லையா? ப்ராடக்ட் சேல் பண்ணணும் தெரியணும். இப்ப சிலவங்க, நான் சொன்னேன் இல்லையா, கேரளால டீம் மட்டும் தான் பில்ட் பண்ணுவேன்ட்டு. அப்படி பண்ணிட்டே எத்தனை நாள் இருப்பீங்க வருமானம் இல்லாம? சொல்லுங்க, எத்தனை நாள் இருக்க முடியும் சார்? வரும் விட்டமின் எம் இல்லாம 6ஆல நிக்க முடியும் சொல்லுங்க? அப்படியும் என்ன ஆச்சு, சில மெம்பர்ஸ் இந்த பிசினஸ் விட்டு போயிட்டாங்க. ஏன்னா ப்ராடக்ட் சேல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை, அதுவும் வளர்த்துக்கணும் நம்ம. ஸோ விராட் கோலி மாதிரி ஆகணும், அடிக்கிற பால் அடிக்கணும், ஸ்ட்ரோக் வைக்க வேண்டிய பால் ஸ்ட்ரோக். அப்பன்னா என்ன ஆகலாம், T20லயும் விளையாடலாம், 1 டேலையும் விளையாடலாம், டெஸ்ட் மேட்ச்லயும் விளையாடலாம். புரியுங்களா? 3 ஃபார்மட்லயும் விளையாடலாம், பேரும் ஃபேமஸ் ஆகும், அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வரும், வருமானம் பெருகும் நம்மளுக்கு இல்லையா? அப்ப அதுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி டீமும் பில்ட் பண்ண பழகணும், ப்ராடக்ட் சேலும் தேவை. பேஷண்டா பார்க்க போற இடத்துல டாக்டர்ஸோட ஹெல்ப் வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான ஆளுக்கு கொடுக்குறீங்களா, 35 வயசு, செக்ஷுவல் ப்ராப்ளம், குழந்தை இல்லை, அங்க ஒன்றும் பிரச்சனை இருக்கா, அவனுக்கு வேணா கேட்டு பார்க்கலாம், பிபி இருக்காப்பா, சுகர் இருக்கா, இல்ல பிபி இல்லை, சுகர் இல்லை, வேற எந்த ப்ராப்ளம் இல்லைங்க, குழந்தை இல்லை, இல்லாட்டி செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கு, இல்லாட்டி ப்ராஸ்டேட் பிரச்சனை, ப்ராஸ்டேட் 55 வயது நபர், சார் பிபி இருக்கா, இல்லை பிபி இல்லை, பிபி இருந்தாலும் பார்டர் லைன்ல, பிபி மட்டும்தான் இருக்கு, சுகர் கிடையாது, கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு, தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணலாம், டாக்டரோட கன்சல்டேஷன் தேவையில்லை. ஓகேங்களா? 75 வயது நபர், அவருக்கு என்ன ப்ராப்ளம், யூரின் பாஸ் பண்றதுல பிரச்சனை, அவருக்கும் பிபி பிரச்சனை கிடையாது, சுகர் மட்டும் இருக்கு, பார்டர் லைன், லங் பிரச்சனை இருக்கா, இல்ல, கிட்னி எப்படி இருக்கு சார், கிட்னி நல்லா இருக்கு, ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, ஆனா யூரின் பாஸ் பண்றது தாராளமா ஆரோட ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, ரெக்கமெண்ட் பண்ணலாம். புரியுங்களா? ஒரு சப்ளிமெண்ட்யா, ஒரு துணை உணவு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு. ஓகே, இப்ப ஏன் இது நம்ம இந்த விஷயங்கள் சொல்றேன் அப்படின்னா, இது துணை உணவு தான், சந்தேகம் கிடையாது. ஆனா துணை உணவுன்னா இதோடைய டெக்னாலஜி இங்க இருக்கிறனால இது மருந்து கூட வேலை செய்யுதுங்க, அதுதான் பயம்.
வேற ஒண்ணும் இல்லை, மருந்தை விட பாயுது. பாய்ச்சல் அப்படி இருக்கு. அதனாலதான் இது துணை உணவா இருந்தாலும் இதோடைய பாய்ச்சல் அதிகமா இருக்குது. அதனாலதான் என்ன சொல்ற, ஒரு டாக்டரோட ஹெல்ப் வச்சுக்கோங்கிற. சொல்ல போனா சில மெடிசனோட வேகமா செய்யுது. ஏன்னா அந்த டெக்னாலஜி அப்படி இருக்குது இது. அதனாலதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ நம்ம டீமுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழே வந்திருக்கிற டீம், அப்போ டீம் வளரணும் அப்படின்னா நம்ம இருக்கிற மெம்பர்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, அதை படிச்சுக்கோ. அதை அவங்கள எஜுகேட் பண்ணிட்டே இருங்க. புரியுங்களா? அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் சொல்லிட்டே இருங்க, வீக்னஸையும் கரெக்ட் பண்ணிட்டே இருங்க. இப்போ ரெண்டும் நம்ம பண்ணும்போது டீம் பில்டிங், இப்போ ஒரு நபர் ஜாயின் பண்ணியிருப்பாரு, ஒரு ஐடி போட்டிருப்பாரு, 90 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த 90 நாள்ல 45 பாக்ஸ் வித்திருப்பாரு, கீழே என்ட்ரி 3 என்ட்ரி தான் வரும். அதுவும் தப்பு. 90 நாள் ஜாயின் பண்ணிட்டாரு, 45 பாக்ஸ் விட்டுருக்காரு, கீழே வெறும் 3 என்ட்ரி தான் போட்டிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆனா அங்க ரீடாப் பண்ணி ஏதோ பண்ணி வித்துட்டு இருக்காரு. அதுவும் நல்லதல்ல. அதுவும் நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். புரியுங்களா? எந்த ஐடி அப்படி நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு நல்ல லீடரை ஷைன் பண்ணும் அப்படின்னா டெய்லி ஓபன் பண்ணி கடையை ஓபன், ஒரு வியாபாரம் ஒரு இண்டஸ்ட்ரி நடக்கணும் அப்படின்னு என்ன, டெய்லியும் ஓப்பனும் பண்ணும், நைட்டு க்ளோஸும் பண்ணும் இல்லையா? நைட்டு க்ளோஸ் பண்ண போனா திருடம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஓப்பன் பண்ணி என்ன பண்ணி பார்த்துட்டே ஜீனியாலஜி பார்த்துட்டே, ட்ரீ வியூவை பார்த்துட்டே இருக்கணும், என்ன நடக்குது இல்லையா? இன்னொரு ஐடி ஜாயின் பண்ணியிருப்பாரு, 90 நாள் ஆயிருக்கும். அதே நேரத்தில் அவரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஐடி வந்திருக்கும் கீழே. அது ஒரு ஆர்கானிக் growth, நல்ல growth இல்லைன்னு சொல்ல இல்லையா? இப்ப இங்க அவரோட அதே வால்யூம் பிசினஸ் இங்க நடந்திருக்கும், ஆனா 3 என்ட்ரி தான் இருக்கும். அது நல்லதே கிடையாது, ஒரு அப்நார்மல் growth அது. அப்ப அங்க அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? பா, ப்ராடக்ட் சேல் பண்ற ரைட், அதுல ஒரு நல்ல கஸ்டமர்ஸை காமி. நீங்க அங்க போய் உட்காந்து அவரு கூட ஒர்க் பண்ணி அங்க கன்வர்ஷன். புரிஞ்சுதா? இவர் ப்ராடக்ட் வித்துருவாரு, ஒண்ணு ரெண்டு விஷயம் நடக்கும். ப்ராடக்ட் விற்பாரு, என்ன பண்ணுவாரு, இதுல இருக்கக்கூடிய வியாபாரத்தை சொல்ல மாட்டாரு. அதனால அவங்களும் வியாபாரியா ஆக மாட்டாங்க, ப்ராடக்டை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. புரியுங்களா? அங்க ஒண்ணு சொல்லாத, இல்லாட்டி இங்க வியாபாரத்தை சொல்லியிருப்பாரு, அது கரெக்டா அங்க போய் ரீச் ஆயிருக்காது அவங்களுக்கு. அவங்க அதை தப்பா ஓ பணமா அப்படியா, அப்படியே தான் நினைச்சு அதை ப்ராப்பரா அவங்களுக்கு சொல்லு. புரியுங்க? அவனுடைய தேவையை ஏற்ப என்னன்னு கரெக்டா சொன்னீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு பணம் வேணும் அப்படின்னா யாருமே, எனக்கு பணம் வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி இல்லையா? எல்லாருக்கும் அவசியம்தான். கரெக்டான முறையில இதுல நீட்டா சம்பாதிக்கலாம் சார், ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன ஆகும், அவங்களுக்கு ஐடி அங்க கீழே விழ ஆரம்பிக்கும் போது, ஒரு 10-15 என்ட்ரிஸ் கீழே வரும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். புரியுங்களா? அவங்களுக்கு ஒரு ரைட். அடுத்தது இன்னொன்னு, இப்போ இதுல இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம், இப்ப இந்த திருச்சிலியா, கோயம்புத்தூர் ஒரு லீடர் இருக்காரு, திருச்சிலியா கட்டிக்குவான்னு சொன்னா கூட திருச்சியில கட்டிட்டு வா அப்படிம்பாரு. அப்படிதான் அதை படிப்பார். இனி வேணும்னு படிக்கிறாரா நம்மள கலாய்க்கிறாரான்னு தெரியல. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப இன்கிரீடியன்ஸை படிச்சு சிலவங்களுக்கு அந்த அறிவு இருக்காது இல்லையா? இந்த ட்ரைனிங் எத்தனை எடுத்தாலும் உங்களுக்கு, அதுக்காக அதைவே போட்டு போட்டு அடிக்கவும் கூடாது. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, மக்களை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க அவங்க கூட சேர்ந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டீம் பில்டிங் ஆயிரும். சிலவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், மேன் பவர் அவங்களால கொண்டு வர முடியாது. இப்போ இறைவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான் சக்தியை. இப்போ ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்எஸ்பி சாருக்கு தெரியும், கிட்டத்தட்ட 60-65 வயது நபர், மார்க்கெட்டிங்ல நல்ல பழுத்த அனுபவம், அது குறிப்பா செக்ஷுவல் ப்ராடக்ட்ஸ் வித்ததுல நல்ல அனுபவம் உள்ளவர். இந்த நம்மளுடைய கிளாஸ் அட்டன் பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சார்ஜ் ஆயிட்டாரு. இதை எப்படியும் பிசினஸ் பண்ணுங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டார். என்ன ஆச்சு அப்படின்னா, என்னுடைய கிளாஸ் 1-2 அட்டன் பண்ண அன்னைக்கெல்லாம் ஓவர் சயின்ஸ். அதுவும் நான் தான் நினைக்கிறேன் அவரு இதை செய்யாம போற காரணம், நான் கூட ஒண்ணு காரணம்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுங்களா? டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் குட் ஃபார் நத்திங்பாங்க. ஒரு மனிதனுக்கு அளவுக்கு அதிகமா நீங்க தகவலை கொடுத்தாலும் அங்க வேஸ்ட் ஆயிரும். புரியுங்களா? அப்போ ஒரு நாள் கிளாஸ்ல பயங்கர இன்ஃபர்மேஷன், ப்ராடக்டை பத்தி அவ்வளவு சயின்ஸ் டோப்பா, அது ஐயோ எனக்கே மூச்சு முட்டிருச்சு அன்னைக்கு. எடுத்த நாள் அதை கேட்ட அவரு என்ன சார் இவரு இப்படி பேசுறாரு. நான் என்ன பண்றேன், ஒரு கொஞ்ச நாள் வெளியில போய் ப்ராடக்டை படிச்சுக்கிறேன், நல்லா படிச்சு எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் வரன்னு போனவருங்க சார். இது வரைக்கும் வரல. 1 வருஷம் ஆச்சு. அதே நேரத்துல அவரு ஆனா ப்ராடக்ட் சாப்பிட்டு பயங்கர சார், என்ன ப்ராடக்ட் இது, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு உணர்ந்துட்டாரு. சாலமன் மாதிரி என்னால பேச முடியலையே. அவர் எப்படி பேச, நாளைக்கு நான் ஒருத்தங்கிட்ட போய் பேசும்போது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு என்னால சொல்ல முடியலன்னு அவமானமாயிருன்னு போனவருங்க சார். இன்னும் வரலைங்க. அப்போ நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய பலம் எது, அதுக்குள்ள நின்று விளையாண்டீங்கன்னு வைங்க, ஈஸியா ஜெயிக்கலாம் இல்லையா? பணம் இருந்ததுன்னா நல்ல ப்ராடக்ட பேசக்கூடியன்னு விலைக்கே வாங்கிடலாம் நம்ம இல்லையா? நம்ம இனி அதை போய் உட்காந்து படிச்சு, அதனால நண்பர்களே, நம்மளுக்கு டைம் இல்லை. உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னவோ அதுலயே நின்று விளையாடுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதே நேரத்துல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. அது இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்காக கவலைப்படாதீங்க. நம்ம பார்க்க போற நபர்கள் நம்மள மாதிரியே எத்தனை பேர் இருக்கிறான் அந்த நாட்டுல. எல்லாரும் நம்ம போய் டாக்டர்ஸ்டையும் விஞ்ஞானிகள்ட்டையும் ப்ரொஃபஸர்டையுமா ப்ரொமோட் பண்ண போறோம் இல்லையே. யதார்த்தமா எடுத்துக்கோங்க, ப்ராக்டிக்கலா எடுத்துக்கோங்க. ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அது ஆழமா புரிஞ்சுக்கோங்க, டெப்தா அறிஞ்சுக்கோங்க. ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். இனி வர்ற வாரங்கள்ல நம்மளுடைய செஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப லைவ்லியா இருக்கணும், ப்ராக்டிக்கலா இருக்கணும். நான் மட்டும் மொனோட்டானஸா இருக்கக்கூடாது. நான் மட்டும் பேச மாட்டேன், உங்களை எல்லாரையும் பேச வைப்பேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சார், எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டேன், கிரியேட், அதெல்லாம் தேவையே இல்லை எங்களுக்கு. ப்ராடக்ட் சாப்பிட்டு எதுவுமே நீங்க சொல்லக்கூடாது. பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்றீங்க, என்ன பண்ணி டெவலப் ஆனீங்க இந்த ஒரு வாரத்துல, புரியுதுங்களா? அதை தான் சொல்லணும். பைனரி பிளானை மட்டும் பேச போறோம், அதுக்கு சம்மந்தமா பேச போறோம், புரியுதுங்களா? ப்ராடக்ட் செஷன் தனித்தனியா இருக்கும். ப்ராடக்டை பத்தி தெரியும்னா அன்னன்னைக்கு அந்தந்த நாட்கள்ல அந்தந்த வெள்ளிக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? டாக்டர் யோகி எடுக்கிறாரு, அங்க வச்சுக்குவாங்க. அன்னைக்கு மட்டும் அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுகளை உட்கார வைங்க. கஸ்டமர்ஸை அந்த மீட்டிங் உட்கார வைங்க, பேஷண்ட்டை இந்த மீட்டிங்ல உட்கார வைங்க. நெட்வொர்க் லீடர்ஸ், பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்கள, உங்களுக்கே தெரியும் எல்லாம் நம்ம தலை போட்டு தானே பண்றோம். அந்தந்த நாட்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்ப சண்டே நம்ம என்ன பண்ண போறோம், இனிமேல் நம்ம டீம், எல்லா டீமும் இனி வளர்ந்தே ஆகணும், புரிஞ்சுங்களா? எல்லாரும் வளர்ந்தே ஆகணும். அப்ப எல்லாரும் லீடர்ஸ் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதை நம்மளுடைய டீம்ல அதை ஃபாலோ பண்ணலாம். எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். ஓகே நண்பர்களே, இதோட பாடி டெம்பரேச்சரை பேசணும்னு நினைச்சேன். ஓகே, நான் வர வாரத்துல பேசுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப முக்கியம். கட் ஹெல்த், நல்ல தூக்கம், பேலன்ஸ் டயட், பேலன்ஸ் நியூட்ரிஷன், பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் தேவைப்போ. அதுல பாடி டெம்பரேச்சரும் ஒன்று இருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த வாரம் கண்டிப்பா பார்ப்போம். இதோட என் வார்த்தைகளை நிறைவு பண்றேன். ரமேஷ் சார், என்எஸ்பி சார், ஏதாவது ஒரு தகவலை சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராடக்டை பத்தி தகவல், சந்தேகங்கள் இனி யாருக்கும் வராது இல்லையா? ஏன்னா கண்டிப்பா டீம்ல டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற யாருக்காவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணாலும் கேட்கலாம். ஓவர் டு ரமேஷ் சார். ஓகே சார், ஓகே சார், கிரேட் சார், சூப்பர் சார். இன்னைக்கு ப்ராடக்ட் ஜென்ரலாகவும், பிளானை பற்றியும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸுங்க எப்படி இருக்கணும், லீடர்ஸு டீம் பில்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, செல்ஃபாக விற்க தெரியணும், ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக, அதாவது விற்கிறவங்க மட்டுமும் டெவலப் ஆக முடியாது, டீம் பில்ட் பண்ணாலும் டெவலப் ஆக முடியாது, ரெண்டும் கலந்த ஆல்ரவுண்டராக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம எலிசமினஸ் ப்ராடக்டோட மிங்கிள் பண்ணி சொல்லியிருக்கீங்க சார். சூப்பர் சார். அதே சமயத்தில் வரக்கூடிய வாரங்களில் நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன், நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் வாரம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லும்போது ரொம்ப, ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுக்குற விஷயம் செல்ஃப் செக்கப் பண்ணுங்கள். டெய்லி என்ன பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி காலையில் என்ன பண்ணீங்க, மதியம் என்ன பண்ணீங்க, ஈவினிங் என்ன பண்ணீங்க, இந்த வாரம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம டீமில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு மேலே இப்போ நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற நிறைய பேர் ப்ரிப்பேராக இருப்பாங்க சார். நான் இந்த வாரம் இவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன், இவ்வளோ பேர்த்த ஜெயிக்க வச்சுருக்கேன், இவ்வளோ பேரை இன்கம் பண்ண வச்சுருக்கேன், என் குழுவில் இவ்வளோ பேர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் எல்லாருமே நம்ம எலிசர் மிஸ்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா 120க்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்தோம். எல்லாருமே இதை ஷேர் பண்ணும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணுவோம். எலிசர் மிஸ்ஸில் தனி டீம் இல்லை, என்னோட டீம் உன்னோட டீம்னு இல்லாமல் எல்லாருமே சம்பாதிக்க தான் வந்திருக்கிறோம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் முழு மனதோட எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆர்வம் எடுத்து வந்திருக்கீங்க சார். அந்த குணத்துக்கு உங்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள் சார். நன்றி சார்.
ஏன்னா எல்லாத்தையுமே அரவணைச்சு கொண்டு போகிற சூழலில் இருக்கீங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க சார். வரக்கூடிய வாரத்தில் ஒவ்வொரு குழுவில் இருந்தும் இனிமே நம்ம பிஸ்னஸோட டெஸ்டிமோனியல் மாதிரி தான். நம்ம ப்ராடக்ட்டை பற்றி பேச போகிறதில்ல. சார் சொன்னது போல் நிறைய டாக்டர்ஸுங்க அந்தந்த குழுவில் இருக்காங்க. நம்ம குழுவிலையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாக்டரே நிறைய பேர் இருக்காங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி பேருக்கு டிஆர்னு போடாமல் ஒரிஜினலாகவே டாக்டர்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சார் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 1 ஹவரில் முடிப்பாங்க. இன்னைக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேலே ப்ராடக்டை பற்றியும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் தெளிவாக நானோட டைம் மறந்து சார் பேசிக்கிட்டே இருக்காரோன்னு நினச்சேன். பரவாயில்ல, சூப்பர். எல்லா விஷயமும் எதையுமே ஒதுக்க முடியாது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கேளுங்க, கிளியர் பண்ணிக்கும். இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் தான், அதிக நேரம் இல்லை. 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம். யாருக்காவது டவுட் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்குவோம். ஓகே. எம்எஸ்டி செல்வகுமாரி மேடம். மேடம் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார் நான் வந்து ஒரு பொண்ணு கொடுத்துருக்கேன் சார். ஒரு 3 நாள் தான் சார் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஜுரம் வந்திருக்குங்க சார். ரொம்ப ஜுரமாக இருக்காங்க. அது வந்து ஆனால் 20ஆக கொடுத்துருக்கேன் சார். சரி 15ஆக கொடுத்து கூட ஒரு சிலருக்கு வந்து தாங்க முடியாத வலிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு 4 நாள் தான் இருக்கும். ஆனால் சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 4-5 நாளில் சரியாயிடுது. ஆனால் 3 நாளில் இவ்வளோ டோஸ் கம்மியாக கொடுத்தும் அந்த மாதிரி ஜுரம் இருக்கே அப்படிங்கிறது அதான் எப்படின்னு கேட்குறேன் சார். இல்லை சார் சொல்லுவாங்க. வயசு வயசு என்னம்மா இந்த பேஷண்ட்டுக்கு? வயசு வந்து ஒரு 33 சார். அதுக்குள்ளதான் ஓகே. சார். ஆமா, இது வந்து ஜுரம் வந்தது என்னன்னு பார்க்கணும். அதாவது ஓகே காக்கா உட்காந்து பணம் படம் விழுந்த மாதிரி கதையா இருக்கக்கூடாது. ஓகே சார். கேஷுவலா வந்த ஜுரமா? இப்ப கிளைமேட் ஆமாம் அப்படிதானே சார். இருக்குது. கிளைமேட் கிளைமேட் அப்படி இருக்கு சார். அப்படி மழையும் இருக்கு. வேற பெஞ்சிட்டு இருக்கு. இருக்குங்கிறதுனால சரி. மலைக்கு போயிட்டு இருக்கு. வந்தாங்க சார். ஓகே. வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தலைவலி தான் சார் வந்தது. லைட்டான ஆ. தலைவலி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி எடுத்துக்கோங்க. எனக்கும் அது மாதிரி தான் இருந்துச்சு. சரியாயிடும், நாளைக்கே அந்த தலைவலி சரியாயிடும். ஆனால் கால் வலி அந்த மாதிரிலாம் லைட்டாக இருக்குது. ஆனால் அந்த ஜுரங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ஒரு சிலருக்கும் வந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லைனில் கூட இருக்காங்க சார் அவங்க. ஓகே. சரி ஓகே. இன்ன வரைக்கும் அது ஓகே. பேசுனதில்ல, அதனால நான் ஓகே. கேட்குறேன் சார். அதாவது 5 நாளைக்கு மேல ஜுரம் போயிருச்சுன்னா தான் பயப்படணும். இது ஓகே சார். செட்டில் ஆயிரும். தண்ணீர் மட்டும் கொஞ்சம் நிறைய குடிக்க சொல்லுங்க. வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க கொடுத்த டோஸ் 20 ரொம்ப நல்ல டோஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சாப்பிட்டோம். தண்ணீர் மட்டும் அதிகமாக குடிக்க சொல்லுங்க. ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருந்து ஒரு பேராசிட்டமால் போட்டுக்கோங்க. இல்லாட்டி நான் இங்கிலீஷ் மருந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஐஸ் பாத் எடுக்கணும். ஐஸ் பாத், ஸ்பாஞ்ச் பாத்துமாங்க. அதாவது துணியில குளிர்ந்த நீர்ல துணியை முக்கி இடுப்பு பகுதியில, வயிற்று பகுதியில, நெற்றி பகுதியில வைக்கணும். ரொம்ப சூடு அதிகமானாலும் பிரெயின் சூடாயிருச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். ஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும் சிலவங்களுக்கு. அதனால டெம்பரேச்சரை கம்மி பண்ண பார்த்துடணும். அதிகமான டெம்பரேச்சரும் உடலுக்கு ஹைப்பர் தெர்மியா நல்லது கிடையாது. புரிஞ்சுங்களா? செட்டில் ஆயிரும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது சளி ஏதாவது பிடிச்சிருக்கா? இல்ல சார், ஜுரம் மட்டும். அஜீரணம் இருக்கா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல. இந்த ஜுரத்தினால நேத்து வந்து காலையில மட்டும்தான் சாப்பிட்டேன், மதியம் சாப்பிடல அப்படின்னாங்க. அப்பயும் ஆனா அவங்க நல்லா இதா இருக்காங்க. நான் அப்பயும் நைட்டு வந்து ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு நான் எடுத்துக்கிட்டேன். காலையில சாப்பிட்டாங்க, மதியானம் சாப்பிடல அப்படின்னா உணவா மருந்தா? இல்ல மருந்து இதுதான் சார். இந்த பொடி எடுத்துக்கிட்டாங்க. காலையில உணவு வந்து காலையில எடுத்துக்கிட்டாங்க சார். மதியம் உணவு எடுத்துக்கலன்னு சொன்னாங்க. நைட்டு ஏதாவது நான் எடுத்துக்கிட்டு நான் இது எடுத்துக்கிறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஒன்றும் தப்பு இல்லை. 2 நேரம் உணவே தாராளமா போதும். நீங்க டெம்பரேச்சர் பாருங்க, இன்னும் 2 நாள் அப்படியே கம்மியா ஆயிரும். அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணீர் மட்டும் நல்லா குடிக்க வைங்க. யூரின் நல்லா போகட்டும். ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் கம்மியாயிரும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகே சார், தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொருத்தங்களுக்கும் சார், ஒரு பையனுக்கு 31 வயசு ஆகுதுங்க சார். இந்த பான்பராக்கு இந்த மாதிரிலாம் அவங்க டிரைவரு.
நேற்று வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அதை சொன்னதை கேள்விப்பட்டு அவங்களுக்கு இதை சொல்லியிருந்தேன். அதை ஆனால் கொடுக்கலாமா என்னன்னு தெரியல சார். அந்த கடவாய் பக்கத்தில் 2 சைடும் அப்படியே லாக் ஆயிடுச்சுங்க சார். வந்து வந்து வாயை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சார் ஓப்பன் பண்ண முடியுது. லைட்டாக சாப்பிட்றதுக்கெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்கன்னு நர்ஸு கேட்குறாங்க. இவ்வளோதாங்க மேடம் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லி லைட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. இதெல்லாம் போட்டதுனால தான் இந்த மாதிரி லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி 2-3 வருஷமாக அப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அது அவங்களுக்கு இது பண்ணலாமா சார்? கொடுக்கலாம். இனி என்ன மவுத் அல்சர் இல்ல மவுத் கேன்சர் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அது ஓகே சார், ஓகே சார், டாக்டர் வச்சு பார்த்துக்கோங்க. பட் என்னவா இருந்தாலும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே சார். 31 வயசு அப்படிங்கும்போது அவனுக்கு இந்த பான்பராகனால் வந்த இஷ்யூஸ் தான், வேற ஒன்றும் சார் இருக்காது. அது என்ன ஏன் திறக்க முடியல, அங்க புண்ணு இருக்கா என்னங்கிறது பார்க்கணும். ரெண்டாவது எலெக்ஷனுக்கு கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். அடுத்து எம்எஸ்டி சுதாகர் கூடலூர் சார், அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் சார், நீங்க பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் சார் வந்து ரொம்ப டீட்டெயில் நிறைய விஷயம் சொன்னார் சார். சரி, எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம மேக்ஸிமம் நான் போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒரு 40 இயர்ஸ்லேருந்து நிறைய பேர் எல்லாம் பிபியில் தான் சார் இருக்காங்க. பிபி பிளட் ப்ரெஷரில் தான் இருக்காங்க. இப்போ சார் சொன்னார் மேக்ஸிமம் பிபி பேஷண்ட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சொன்னார். இப்போ நான் போகிற இடத்துல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38 இயர்ஸ், 40, 45, 48 இப்படி எல்லாமே பிபியில் தான் இருக்காங்க சார். அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட் சொன்னாலே வந்து பிபினால தான் அவங்க ஸ்ட்ரோக் ஆகுறாங்க. இப்போ அதிகமாக பிபி ஆகும்போது ஸ்ட்ரோக். அப்போ எப்படி சார் இது கொடுக்கலாமா சார்? நம்ம கொடுக்கலாம் சார். இப்போ கொடுக்கலாம். வெறும் பிபி மட்டும்தான பிரச்சனை, தாராளமா கொடுக்கலாம். அந்த பிபி இருந்து, கிட்னி பிரச்சனை இருந்து, லங்ஸ் சம்பந்தமா பிரச்சனை இருந்து, சுகர் இருந்து, அந்த மாதிரி மல்டிபிள் டிசார்டர் ஒரு 3-4 பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பிளட் ப்ரெஷர் மட்டும் பிரச்சனை இருக்குன்னா நோ ப்ராப்ளம், தாராளமா கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோஸ் கம்மியா வச்சு கொடுங்க, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ் ஆகும். ப்ரெஷரும் அப்படியே கம்மியாகும். அதுக்கப்புறம் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா கொடுக்கலாம். ஓகே சார். 75 இயர்ஸ்க்கு மேலே ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்குலாம் எவ்வளோ சார் நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கலாம்? ஒரு 75, 76 ஏஜில் இருக்கவங்களுக்கு சார். அதான் சார் 10 டிவைட் பண்ணி கொடுங்க, அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10லேருந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா சார்? ஆமா, அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கெட் 10 நாள் போகட்டும், எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா 8 ஆக்கலாம். அப்புறம் அதே டோஸை 2 நேரமா போட வைக்கலாம். ஓகே சார், ஓகே சார். ஆமா, நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிகப்படுத்திக்கலாம். நம்ம ஒரே நேரத்துல டோஸை ஏத்துறதுக்கு பதிலா நம்மளுக்கு என்னன்னா, அதிகமா ஒரு பவுச்சை வந்து 3 நாளைக்கு கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு நேரம் வச்சு 3 நாளைக்கு கொடுக்கறதுக்கு பதிலா 2 நேரமா 3 நாளைக்கு கொடுக்கலாம். அப்ப இன்னும் நல்லாவும் இருக்கும், அதோடைய வீரியமும் கம்மியா இருக்கும், வேகமும். நம்மளும் கொஞ்சம் சேஃபா விளையாடுவோம். ஆமா, நிறைய பாடி பெயின் சொல்றாங்க சார், இடுப்பு கீழே வலின்ட்டு 2 பேஷண்ட் சார் ஸ்ட்ரோக்குக்கு. மேக்ஸிமம் பாடி ஓவர் பெயின்ங்கறாங்க சார், அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும் சார். அதாவது கிட்னி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும், அந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் அந்த பெயின் அதிகமா இருக்கும். இன்னொன்னு, இது ஆரம்பத்துல சாப்பிடும்போது என்ன ஆகும்னா மசில் கண்ட்ராக்ஷன் அதிகப்படுத்தும் இந்த ப்ராடக்ட். அப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் மசாஜ் பண்ணி கொடுங்க, மேல இருந்து கீழ் நோக்கி மசாஜ் பண்ணி விடுங்க. அப்ப மசில் ரிலாக்ஸ் ஆகும்போது இந்த பெயினும் செட்டில் ஆகும். தண்ணீரும் கண்டிப்பா குடிக்கணும், பகல் நேரங்கள்ல கொஞ்சம் அதிகமா குடிக்கணும். ஒரு 10 நாளைக்கு கொஞ்சம் அதிகமா குடிக்கணும். அதுக்கு ஏன்னா இவங்க கண்டிப்பா கூடலூர்ல அங்கெல்லாம் குளிர் பிரதேசங்கள் இருக்கனால தண்ணீர் குடிக்கிற தாகமே இருக்காது, தண்ணீரும் குடிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு கண்டிப்பா தண்ணி குடிக்க சொல்லணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா குடிச்சா போதும். அதான் காரணமா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. இது 2 சரி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும், வலி கம்மியாயிடும். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், நன்றி சார், இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, கிரேட் சார், கிரேட். அடுத்து எம்எஸ்டி ரங்கன் சார், அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் சார். சார் அன்மியூட் கொடுத்துருக்கேன், பாருங்க. ஓகே சார், இப்போ அன்மியூட் பண்ணுனீங்க, திரும்ப ஆஃப் ஆயிடுச்சு. சார் ஒன்றும் இல்லை சார், இந்த எல்எஸ்எம்எஸ் 2 பாக்ஸ் எடுத்தேன். சரிங்க சார். அது எடுக்கும்போது தொண்டை எரிச்சலாக இருக்கு சார். எவ்வளோ நாள் சார் ஆகுது எடுத்து? 2வது பாக்ஸே முடிச்சிட்டேன். ஓகே சார். 10 டேஸாச்சு முடிச்சிட்டேன்.
அது எடுக்கும்போது மட்டும் தொண்டை எரிச்சலா இருக்கு. அது ஒரு வாரம் எடுத்து ஒரு வாரம் கழிச்சு எரிச்சலா, இல்லை எடுக்கும்போது முதல் நாள்ல இருந்தே எரிச்சல் இருக்கா சார்? முத நாள்ல இருந்து எரிச்சலா இருந்தது. இடையில ஒரு 10 நாள் விட்டுட்டேன். சரிங்க சார். மறுபடியும் இப்ப எடுத்தா மறுபடியும் அந்த எரிச்சல் வருது. இந்த சார் சொல்லுங்க சார் அதுக்கு. அதான் அதான் சார், அசிடிட்டி பிரச்சனை ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஆமா சார், அது அசிடிட்டி தான் நினைக்கிறேன். அசிடிட்டினால தான் அது வருது. ம். தொண்டை எரிச்சல் அப்படின்னா முழுங்கும்போது தொண்டை வலிக்குதுன்னா அது வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முடிச்சிட்டு பிறகு தொண்டை எரிச்சல் அப்படின்னா GERD கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்சிவ் டிசார்டர்ம்பாங்க. எதிர்கடிக்குது. ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ண, உணவுக்கு முன்னாடி எடுக்கிறீங்களா பின்னாடி எடுக்கிறீங்களா? உணவுக்கு முன்னாடி எடுத்தேன், பின்னாடி எடுத்தேன். எப்படி எடுத்தாலும் அந்த எரிச்சல் இருக்குது. சரி. ம். அப்போ அந்த எரிச்சல் வர நேரத்துல கொஞ்சம் இளம் சூடுள்ள தண்ணிய குடிங்க. மெதுவா உமிழ் நீரோட கலந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. அந்த புண்ணு காஞ்ச பிறகு அந்த எரிச்சல் நின்றும், தெரியாது. அதான் சார், டாக்டர் போயிட்டு செக் பண்ண ரணம் இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டேன். வலியெல்லாம் குறைஞ்சது. சரி, மறுபடியும் எல்ஐசி எடுக்கும் போது மறுபடியும் அந்த எரிச்சல் இன்னைக்கு தெரியுது. அப்ப அங்கன்னா முழுமையா அங்க குணம் ஆகலன்னு அர்த்தம். அப்படிங்களா? விட்டு சாப்பிடலாங்களா? ஆமா, முழுமையா அங்க ரணம் காயல, அதனாலதான் அந்த எரிச்சல் இருக்குது. ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எரிச்சலும் பயப்பட வேண்டியது இல்ல. மேனேஜ் பண்ணி இது எடுத்த பிறகு என்னன்னா சுகர் கண்ட்ரோல் ஆயிருக்குது. கண் பார்வை நல்லா தெரியுது. இதெல்லாம் எனக்கு உடம்பும் நல்லா ரிலாக்ஸா இருக்குது. தூக்கம் நல்லா தூக்கம் இருக்குது. இன்னும் உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் ரெடி ஆகும் சார். இதெல்லாம் இருக்குது. இந்த செல்லுல நம்ம சார்ஜர் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தா தெரியாது. இப்ப நல்லா தெரியுது. இதெல்லாம் ரெக்கவர் இருக்கு. இந்த எரிச்சல் மட்டும் இருக்கு சார், வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல. நீங்க பேன் 40 அந்த மாதிரி ஏதாவது போடுறீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். சுமோக்கோ ஃபேன் பாக்கோ எது பழக்கமும் இல்ல. இல்ல பேண்டப்ரூசோல் அந்த அல்சர் மாத்திரை ஏதாவது சாப்பிடுவீங்களா? இல்ல சார், அதெல்லாம் கூட எதுவுமே இல்ல. இங்கிலீஷ் மருந்து சாப்பிட மாட்டீங்களா? எதுவுமே இல்ல. ரொம்ப மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா கேவிஸ்கான் அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்கு, மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 ml குடிங்க. அது கேவிஸ்கான், GAVISCON. கேவிஸ்கான் நல்ல மருந்து. ரொம்ப சைடு எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப முடியல, ரொம்ப மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அந்த ஒரு பாட்டில் மட்டும் குடிங்க, அப்புறம் சரியாயிடும். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், கிரேட் சார். அடுத்து தியாகராஜன் சார், அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க உங்க கொஸ்டின் கேட்கலாம். ஓகே சார். சார் வணக்கம் சார், பெரம்பலூர்ல இருந்து தியாகராஜன். வணக்கம் வணக்கம் சார். கார் கொடுத்துருக்கு, கொடுத்துட்டு வர்றது சார். இப்போ ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு 2வது பாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சுகர் இருக்கு, இல்லாட்டி கொஞ்சம் சுகர் இருக்கு. மற்றபடி யானைக்கால் ஒரு 20 வருஷமா இருக்குங்க சார். அவர் கொடுத்துருக்கு. இப்ப இந்த சாப்பிட்ட பிற்பாடு கிரியேட் லெவல் 3 பாயிண்ட் ஏறி இருக்கு. எனக்கு மாசம் மாசம் நான் செக் பண்ணும்போது எந்த கிரியேட் லெவல் ஏறாது, இப்ப ஏறி இருக்கு. அதனால அவங்க சொன்னாங்க, என்ன சார் திடீர்னு கிரியேட் லெவல் கிட்னில ஏறி இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்க சார், நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னா இப்போ ஒரு வாரமா அவர் சாப்பிடல, அதனால பார்த்துட்டு சாப்பிடேன் இருக்காரு. அப்ப இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு நெஞ்சு வலி இருக்கு, ஷோல்டர்லாம் கொஞ்சம் லைட்டா வலி இருக்கு, ஒரு நாள் விட்டு வரணும் வலி இருக்கு, நெஞ்சு வலி இருக்கு, அதனால ஆஞ்சோ பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு 54 வயசு ஆகுது. அதனால அவங்களுக்கு இப்ப ஒரு செசட் கொடுத்துருக்கேன், 15 பிரிச்சு கொடுத்துருக்கேன். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 நாளா கொஞ்சம் உடம்பு பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நெஞ்சும் லைட்டா பெயின் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாங்க. சரிங்க சார், நீங்க கண்டினியூ ஒரு 4 நாள் சாப்பிடுங்க, தண்ணி குடிங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களோட அட்வைஸ் ஏதாவது சொல்லுங்க சார். நன்றி சார். இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் கிரியாட்டினின் ஏற காரணம் அவர் தண்ணீர் குடிச்சிருக்க மாட்டார் சார். தண்ணி கண்டிப்பா குடிச்சாதான் யூரின் வெளியே வந்து அது போயிட்டே இருக்கும், கிரியாட்டின் போயிட்டே இருக்கும். நீங்க கிரியாட்டின் பார்க்கணும் அப்படின்னாலும் ஒரு 2-3 மாசமாவது அவர் சாப்பிட்டாதான். இப்ப என்ன ஆகும்னா வெளியில கண்டிப்பா அது கிரியாட்டின் அதிகமா தான் இருக்கும், வெளியில இருந்து போறதுனால கண்டிப்பா இருக்கும். அப்புறம் போக 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 அது செட்டில் ஆயிரும். கண்டிப்பா நீர் அதிகமா குடிக்கணும். 2வது அதனாலதான் அந்த கிரியாட்டின் அதிகமாகுது. ஹார்ட் பேஷண்ட் அவர் என்னன்னு பார்க்கணும். கண்டிப்பா அந்த வலி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா அந்த பிளாக்கோட சைஸ் என்ன, அது மூவிங் பிளாக்கா ஒரு இடத்துல இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால அங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவர் ஏதாவது ட்ரீட்மெண்ட் போறாங்க அப்படின்னு நிறுத்த வேண்டாம், இமிடியட்டா பண்ண வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்களே. ஓகே, அடுத்து செந்தில் செல்வன் சார்.
அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சார் வணக்கம் சார். நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம் வணக்கம் சார். சார் ஒய்ஃபுக்கு வந்து கொடுத்தேன், கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சரி பட் சார். அவங்க சாப்பிட்ட 2வது நாள்ல இருந்து இடுப்பு வலி பயங்கர பெயினா இருக்குன்னு சொல்றாங்க. குனிய முடியல, நிமிர முடியலங்கிறாங்க. ஆனா அது பெயின் கில்லர் கொடுக்குறோம். பெயின் கில்லர் கொடுத்தீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா அந்த பவர் இருக்கிறவள தான் அந்த பெயின் இதாவது, அப்புறம் திரும்ப பெயின் வந்துடுது. அது 10 டேஸாவே அதே மாதிரி இருந்துட்டு இருக்கு. 10 டேஸா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்ட அடுத்த நாள்ல இருந்தே அந்த ப்ராப்ளம் இருக்குதுங்க சார். ஓகே, டோஸ் எவ்வளவு கொடுக்குறீங்க சார்? சார் 6ஆ எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் சார். அதை டபுள் ஆக்குங்க சார். ஓகே ஓகே ஓகே. ஆமா, அதான் அவங்களுக்கு 6 அதிகம் சார். பெண்களுக்கெல்லாம் 12 நாளைக்கு கொடுக்கணும் சார். ஓகே சார் ஓகேங்க சார். கம்மி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். பெயின் கில்லருக்கு ஓகே பதிலா நீங்க சரிங்க. என்ன டேப்லெட் வாங்குனீங்க? ஜீரோடால் பி வாங்குனீங்களா? இல்ல சார், இதுதான் பேராசிட்டமால் தான் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் டோலோ பத்தாது. 650 2 தான். அது 2 தான் அது கொடுத்துட்டு இருக்கிறோம். அது பத்தாது. நீங்க அப்படி ஓகே வலி தாங்க முடியல அப்படின்னா ஜீரோடால் எம்ஆர் வாங்கணும். சரி ஓகேங்க சார். எம்ஆர் அப்படிங்கிறது மசில் ரிலாக்சன்ட். அது வாங்கி கொடுங்க. ஓகே ஒரு 2 சரிங்க. நாளைக்கு போட்டு விட்டுட்டு டோஸை கம்மி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிரும். அப்படி இல்ல ஓகே டேப்லெட் வேண்டாம் அப்படின்னா மசாஜ் பண்ணி விடுங்க. மேல இருந்து ஓகே கீழ் சார். நோக்கி ஓகே குளிர்ந்த ஓகே தண்ணி ஓகே குளிர்ந்த தண்ணியும் ஹாட் வாட்டரும் சில் வாட்டரும் வச்சு மாத்தி மாத்தி மசாஜ் பண்ணுங்க. காலையில ஒரு 15 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 15 நிமிஷம் பண்ணி விடுங்க, ஆட்டோமேட்டிக்கா வலி செட்டில் ஆயிரும். ஓகே ஓகே தேங்க்யூ சார். ஓகே சார். தண்ணியும் கொஞ்சம் குடிக்க வைங்க நல்லா. ஓகே சார். ஓகேங்க சார். ஓகே சார். கிரேட் சார். அடுத்து சிவகுமார் சார், எம்எஸ்டி டீம். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சிவகுமார் சார். ஓகே சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நம்ம 2 பாக்ஸ் வாங்கியிருக்கோம் சார். இப்போ யூஸ் பண்ணி ஒரு 3 days ஆகுது. நானும் ஒய்ஃப் தான் இருக்கோம். அது 10ஆ பிரிச்சுட்டு இருக்கோம் சார். 10ஆ பிரித்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து ஒய்ஃப் வந்து நைட் ஆகுனாக்கா யூரின் வந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு 3 தடவை 4 தடவை போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து 2 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு 4 மணிக்கு தான், அது நார்மலாக எல்லா மனுஷனும் போகிற மாதிரி தான் போகிறாங்க. இப்போ அந்த விஷயம் வந்து ஒய்ஃபுக்கு பிரச்சனை வந்து கிளியர் ஆயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைட்டாக வந்து ஒரு தூக்க கலக்கமாக இருக்குது பகலில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி அவங்களுக்கு பாடியில் எந்த ஒரு ஆக்டிவேட்டும் எதுவும் வந்து இது இல்லை சார். நார்மலாக தான் இருக்காங்க சார். அந்த தூக்கம் மட்டும் இருக்குன்றாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடக்குதுனாக்கா கரெக்டாக இடுப்பாண்ட இருந்து 2 காலுமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து படுக்க முடியல, நின்னாலும் நிற்க முடியல சார். நைட்ல ஒரு 2 நாள் நைட் தூங்கவே இல்லை சார். அந்த மாதிரி பயங்கர பெயினா இருந்தது. அது எத்தனை நாள் சார் அது மாதிரி இருக்கும்? இல்லை நம்ம எதனா அதுக்கு வலிக்கு மாத்திரை தான் போட்டுக்கலாங்களா? வேண்டாம் சார். ஆரம்பத்துல ஒரு 4-5 நாளைக்கு இருக்கும். அப்புறம் செட்டில் ஆயிரும். அப்புறம் 5-6 நாளைக்கு மேல வருதுன்னா அப்புறம் பார்க்கலாம் என்னன்னு பார்த்து, பெயின் எங்க வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவாலுவேட் பண்ணலாம். இப்போ வந்து காமன் தான். இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்புல எல்லா கழிவுகளையும் வெளியே தள்ளிட்டு இருக்கனால தண்ணீர் எல்லாம் நல்லா பகல்ல குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்குங்க. நார்ச்சத்து நல்லா எடுங்க. பகல் நைட்டு தூங்கல அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அதனால உங்களுக்கு சோர்வெல்லாம் எதுவும் இருக்காது. நம்மளுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும், ஐயோ தூங்கல அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல பாருங்க, டைட்னஸ் இருக்காது. அது இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும் சார். அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். ஓகே சார். ஓகே கிரேட் சார். அடுத்து மைமநாதன் சார், அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க கேட்கலாம் சார். சார் அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே தேங்க்யூ சார். சார் ரொம்ப அருமையா இருந்தது சார். 3 to 4 தவறதே இல்லை. ஏன்னா நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு ஒன்றும் டவுட் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ 6ஆ எடுக்கும் பொழுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 6ஆ எடுக்கும்போது அவ்வளோ பெயின் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து பெயினே இல்லை. அதனால வந்து 6 நாளாக ஒரு பவுச் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இது மேலே எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப எனக்கு ஒரு இது மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு வந்ததுனால ஒரு பவுச் 6ஆ பிரித்து காலையில் ஒரு பங்கு, சாயந்தரம் ஒரு பங்கு, ஒரு பவுச்சை 3 நாளில் முடிக்கிறேன். இதை நான் ரெகுலராக நான் 1 மாதம் 2 மாதமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது அதிக டோஸா இல்லை வந்து இது நார்மல் தானா, இல்லை இதே மாதிரி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒன்றுமே உடம்புக்கு வலிக்கல, நல்லா இன்னும் எனர்ஜெட்டிக்காக தெரியுது. அதான் சார் சரி ரொம்ப அதிகமாக எடுக்கிறோமோ ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. இது எப்படி சார் எடுத்துக்கலாமா இதே கூட ரெகுலரா, இல்லை வந்து ஒரு பவுச்சு 6ஆ தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா? என்னோட வயசு 57 சார். அதுக்காக தான் சார் நான் கேட்டேன்.
இல்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்போ 2 நேரம் எடுக்கிறது 1 நேரமா எடுத்து பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நேரமானாக்கா 3ஆவே பிரிச்சுட்டுங்களா? அதாவது ஒரு பவுச்சை 3ஆ பிரிச்சு 1 நேரமா எடுத்துக்கலாமாங்களா அப்ப? இல்ல, நீங்க தொடர்ந்து எடுக்கிறனால 6 நேரமா 6ஆவே எடுத்தும், அதே போதுமானது. ஓ, அதே போதுமானதுங்களா? சரி அதே சரி. போதுமானது உங்களுக்கு. உடம்புக்கு நல்ல பவரா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி நான் செய்யறேன். ஆமா, பாருங்க, அதுல பவர் இருந்ததுன்னா ஓகே, பத்தல அப்படின்னா நீங்க 3ஆ போட்டுக்கோங்க, தப்பு இல்ல. தவறு இல்ல. ஆனா தவறு எடுத்துக்கனால தவறு இல்ல. தவறு இல்ல தவறு இல்ல. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இப்ப தொடர்ந்து எடுக்கிறனால வாரத்துக்கு 3 நாள் எடுங்க, போதும். அந்த வாரத்துக்கு 3 நாள் எடுக்கிறது கூட என்ன பண்ணுங்க, திங்கள், புதன், வெள்ளி எடுங்க, இல்ல செவ்வாய், வியாழன், சனி எடுங்க. ஓ, அப்படி சொல்றீங்க. ரைட், ஓகே ஓகே, அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கோங்க. 6ஆ பிரிச்சு டெய்லி எடுங்க. இல்லனாக்க திங்கள், புதன், வெள்ளி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இப்படி எடுத்துருங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதாவது உங்களுக்கு வந்து தொடர்ந்து எடுக்கணும்னா ஒரு பயம் அப்படி இருந்ததுன்னா அதுக்காக சொல்றேன். ஏன்னா எல்லாமே இப்ப என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா, விருந்தும் மருந்தும் 3 நாட்களுக்கு மேல் கிடையாதுங்கிறாங்க இல்லையா? ஆமா 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 ஆமா. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட். இப்ப நான் அப்படிதான் எடுப்பேன், ஆல்டர்னேட் டேஸ்ல எடுப்பேன், வீக்லி 3 டேஸ் எடுப்பேன், வீக்லி 4 டேஸ் எடுப்பேன். ஆனா 11 வருஷமா எடுத்துட்டு இருக்கிறேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். கிட்னி சட்னி ஆயிட்டும் அப்படின்னாங்க. இன்னைக்கு அவனுங்கெல்லாம் சட்னி ஊத்திட்டு இருக்கிறானுங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆமா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா இதுல இல்லாதவனும் பயங்கரமா நெகட்டிவ் பாயிண்ட்ஸாவே பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இருக்கு. அதை பத்தி நான் கேட்கறது இல்ல. உங்களோட ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் நிசா மேடம் நிறைய கேட்கறது இல்ல. கண்டிப்பா இருக்கும் சார். அது குறிப்பா 6 பேசுவாங்கன்னா, ப்ராடக்ட் விற்கக்கூடிய நிறுவனத்தை சேர்ந்தவங்க தான் சொல்லுவாங்க. வேற யாரும் இந்த எனிமி நம்ம ஆளுகளே தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு த்ரெட். இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு ஒரு த்ரெட். அதனால எப்படியாவது இதை முடக்கணும், எதையாவது சொல்லி முடக்கணும். எப்படி இவ்வளவு பவர் இதுல இருந்து வருது, அவனுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கட்டுக்கதையை விடுறானு சார். ஆமா, இதுல ஸ்டீராய்டு இருக்கும், இல்லாட்டி மெட்டல்ஸ் இருக்கும், தங்க பஸ்பம் இருக்கு இதுல, அப்படிதான் சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. எங்க வேணா நாக்குல வைக்கும் போதே கரைஞ்சிருதுப்பா, மெட்டல் போய் கரையுமா, அதுன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொடுக்குற சில ஐடியாக்கள்ல இருந்தே. ஆமா, இல்லாட்டி ஒண்ணு இல்ல சார், போய் டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. டெஸ்ட் பண்ணிட்டு ப்ரூவ் பண்ணி கம்பெனி மேல கோடிக்கணக்கா கேஸ் போட சொல்லுங்க. மெட்டல் இருக்குது, ஸ்டீராய்டு இருக்குன்னா டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டை காமிச்சு இது பண்ண வேண்டியதானே. இப்ப இந்த நிறுவனம் இப்ப வந்து சார், இது ப்ராடக்ட் இப்ப எங்கெல்லாமோ போகுது, எங்கெல்லாமோ எந்த மூலையில 6 வாங்குறாங்கன்னே தெரியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த நிறுவனம் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இது எப்படி டெஸ்ட் பண்ணி குவாலிட்டி எல்லாம் பார்த்து தானே இது ப்ரோமோட் பண்றாங்க. சும்மா 2 பேருக்கு மட்டும்தான் பண்றாங்க. இப்ப கை விட்டு எங்க எல்லாமும் போயிருச்சு. இது எத்தனையோ நாடுகளுக்கு போயிருச்சு இப்போ அந்த ப்ராடக்ட். அப்ப அங்கெல்லாம் போய் சவுதி அரேபியா அங்கெல்லாம் போகுது, கஸ்டம்ஸை தாண்டி கிளியர் பண்ணி ப்ராடக்ட் போயிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட இவங்க சொல்ற மாதிரி கலப்படமா இருந்தா நடக்குமா சார்? இது பேசுறவங்க என்ன வேணா பேசுவாங்க சார். அத பத்தி நம்ம இந்த காதுல வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்ககிட்ட என்ன சொல்லலாம், வேணும் ஒண்ணும் இல்லப்பா, சென்னையில நிறைய லேப்ஸ் இருக்கு, போய் டெஸ்ட் பண்ணுங்க. கவர்மெண்டோட டிடிஎல் இருக்கு, ட்ரக் டெஸ்டிங் லெபார்டரி இருக்கு, டெஸ்ட் பண்ணு, ரிப்போர்ட் எடுத்துட்டு வா. நீ அப்படி ஏதாவது மோசமா தெரிஞ்சா நானும் உன் கூட வர்றேன், போடுவோம் ஃபைல் ஃபுட் போடுவோம் நம்ம. அப்படியே சொல்லுங்க, பேசாம அமைதியாயிடுவோம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். கிரேட் சார், கிரேட். அடுத்து திருச்சி ராஜசேகர் சார். சார் ப்ளீஸ் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், குட் ஈவினிங் சார். சார் 2 பேஷண்ட்டோடைய ரிசல்ட் வேணும். ஒருத்தங்களுக்கு வந்து குடல் இறக்கம் சார். ஒரு பாக்ஸ் முடிஞ்சு 2வது பாக்ஸ்ல 2 பீஸ் முடிஞ்சிச்சு குடல் இறக்கம் லேடிக்கு. ஆனா அவங்களுக்கு பெயினோ எதுவுமே இல்லை. ஒரு பீஸை வந்து 1 வீக் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெயின் எதுவுமே இல்லை. அதனுடைய கண்டினியூவேஷன் எப்படி சார் இருக்கும்? அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை சார். ஆனா ஒரு பீஸை 1 வீக் எடுக்க சொல்லியிருக்கேன், 1 வாரத்துக்கு எடுக்கிறாங்க ஒரு பீஸை. அவங்களுக்கு பெயின், அதனுடைய சிம்டம்ஸ் எதுவுமே இப்போ 2வது பாக்ஸ்ல 3வது பீஸ்ல இருக்காங்க சார். ஆனா எந்த சிம்டம்ஸ் இல்லை. அந்த குடல் இறக்கம் சரியாக வாய்ப்பு இருக்கா சார்? இப்ப அந்த குடல் இறக்கம் அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்குங்க சார்? இதுக்கு முன்னாடி வலி இருந்ததா, இல்ல வெளியே ஏதாவது கீழே இறங்கிச்சா,
இல்ல முதல்ல அவங்களுக்கு வெயிட் எப்படி அதான் முதல்ல எப்படி தான் அதே சேம் அப்படியே தான் இருக்குது. அதுல எந்த ஒரு சேஞ்சஸ் இல்ல. ஆனா அவங்களுக்கு உடம்புல இந்த பொருள் போறதால சிம்டம்ஸ் இல்ல. ஒரு ஓ பெயினோ அந்த கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அப்படியே ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்காங்க. அப்போ முதல்ல இருந்த பெயின் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஓ ஒரு சேஞ்சஸ் தெரியல. ஆனா அவங்க பாடி வெயிட் எல்லாம் எப்படி இருக்கும்? நார்மலா இருக்காங்க சார். ஒரு 50 ஐ- 55 அந்த ரேஞ்சில் ஓ இருக்காங்க. ஓ, அந்த ரேஞ்சில் இருந்தும் இது 6 நாளா போடுறீங்களா ஒரு டோஸை? 1 வீக் சார், 7 நாள் கொடுத்துருக்கேன். 7 நாள் இப்போ ஒரு பாக்ஸும் அதே டோஸ் 7 நாளையே தான் போடுறாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் அதே தான், இப்ப ரெண்டாவதும் அதே கண்டிஷன்ல மெயின்டைன் பண்றாங்க. மெயின்டைன் பண்றாங்க. ஓகே. ம் 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 ஓகே. அவங்க என்ன கிரேடு அவங்க ஹெர்னியாக்கு ஏதாவது தெரியுமா? அதை பத்தி தெரியலையே சார். தெரியல. ஓகே. பெயின் தெரியலங்கிறீங்க. சரி, வேணா என்ன பண்ணுங்க, இதே டோஸ் 2 நேரமா போட வைங்க. ஆ போட்டு வச்சுட்டு ஹெர்னியா அப்படிங்கும்போது என்ன கிரேட்ல இருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க டீம்ல யாராவது ஹோமியோபத்தோ ஆயுர்வேதிக் பிசிஷியனோ யாராவது இருந்தால் அவங்களுடைய சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஓகே என்னன்னா ரைட் சார். அவங்களுக்கு அடிஷனலா கூடயும் போடுவாங்க. யூஸ்வலா இந்த மசில் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு என்னன்னா அஸ்வகந்தா, ஷிலாஜித், ஷடாவரி இது மாதிரிலாம் கூடயும் கொடுப்பாங்க. ம் அதுவும் நல்லதுதான். அவங்ககிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. சார், இந்த டோசேஜ் 1 வீக் இது ரெண்டாவது ஓகேவா சார்? இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாமா இல்ல கம்மிப்படுத்தலாமா? இதே டோஸ் 2 நேரம் போட வைங்க. அவங்க ஓகே. கிட்ட சாப்பிடும்போது முழுங்குறாங்களான்னு கேளுங்க. ஏன்னா இது நல்ல இனிப்பா இருக்கிறதுனால ம் நாக்குல வச்சுட்டு டக்குன்னு மேல எடுத்து முழுங்கிடுறாங்களான்னு கேளுங்க. அப்படியே நாக்க மூடியே வச்சிருக்காங்களான்னு கேட்கணும். சப்லிங்குலா ஓகே. போகுதா ஓரலா போகுதான்னு பார்க்கணும். ஆ அவங்களுக்கு நீங்க கேளுங்க, டேஸ்ட் ஆ நல்லா இருக்கா மேடம் கேளுங்க. சூப்பரா இருக்கு அப்படின்னு டேஸ்ட் தெரியக்கூடாது. இது சாப்பிடும்போது ஆ. டேஸ்ட் தெரிஞ்சதுன்னா அது ம் ஓரலா போகுதுன்னு அர்த்தம். ம் ஓரலா போச்சுன்னா எஃபெக்ட் கிடைக்காது. ம் ஆமா. சார் டேஸ்டே தெரியலையே அப்படின்னா சப்லிங்குலா கரெக்டா எடுத்துட்டு இருக்கிறாங்க. செம்மையா இருக்குது சார், தேன்மா இருக்குன்னா அவங்க அவங்க என்ன பண்ண நாக்குல போட்டுட்டு உமிழ்நீரை சரி. கலந்துட்டு டக்குன்னு மேல எடுத்துடுறாங்க. ஓகே சார். எடுத்து முழுங்குறாங்க. ரைட்டு. அதான் அது பார்க்கணும் என்னன்னு. சரி இல்லாட்டி சார். ஒரு நேரம் நீங்க வாட்ச் பண்ணுங்க எப்படி சாப்பிடுறாங்கன்னு. சரி நாக்கு கடியில போட்டு நாக்க மூடின மாதிரியே தான் இருக்கணும், திறக்கவே கூடாது. சரி ஒரு 25 செகண்டுக்கு. ஓ அப்படி அவங்களுக்கு அந்த புரியுது. ஃபீலே இருக்கக்கூடாது, கீழே அந்த ஒன்றும் தெரியக்கூடாது. ம் 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 அப்படி இருந்துட்டாங்கன்னா சப்லிங்குலா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த எஃபெக்ட் இருக்கும். ஓகே சார். ஓகே சார். ரைட். அது பார்க்கணும். ஓகே சார். நான் அது என்னன்னு கன்சல்ட் பண்ணி சொல்றேன் சார். இன்னொருத்தவங்களுக்கு என்ன சார், பார்மசிஸ்ட், அவங்க ஆல்ரெடி பார்மசிஸ்ட். இது இப்ப 4வது பாக்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. கால் உள்ளங்கால் புண்ணு கிளியர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு சுகர் இருக்குது, உள்ளங்கால் புண்ணு சரியாயிடுச்சு. ஆனா சுகர் 400 அண்ட் எபோவுக்கு இப்போ போயிடுச்சு சார். பார்வை லைட்டா மங்குதுன்னு கேக்குறாங்க, சொல்றாங்க சார். 4வது பாக்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சுகரு கொஞ்சம் டக்குன்னு ஹைப்புக்கு போயிடுச்சு. பார்வை கொஞ்சம் ரொம்ப மங்குதுன்ற மாதிரி சொல்றாங்க சார். ஆனா அவங்க ஆமா, பார்மசிஸ்ட். அதான் சுகர் ஹை ஆகும்போதே பார்வை மங்கும். வயசு என்னன்னு பார்க்கணும். அவங்க டயட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்களா இல்ல ஏதாவது 40 ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இல்ல 40. ஓகே. 43 43 43 44 அந்த ரேஞ்சில் இருக்காங்க அவங்க. ஓகே அந்த ரேஞ்ச். ஓகே. ஏதாவது மெடிகேஷன் நிறுத்திருக்காங்களா? இந்த டேப்லெட் போறத நிறுத்துனாங்க. இப்ப அதை கன்டினியூ பண்ண சொல்றாரு. இந்த சுகருக்காக போடுற மாத்திரை கொஞ்சம் ஒரு 10 டேஸ் நிறுத்திட்டாங்களா? இல்ல அதெல்லாம் எப்பொழுதுமே நம்ம எந்த டேப்லெட்டையும் நிறுத்த வேணாம் தான் நம்ம சொல்றோம். அவங்க நிறுத்திட்டாங்க. ஆனா இப்ப அதை கன்டினியூ பண்ண சொல்றாரு. கன்டினியூ பண்ண சொல்லுங்க. ஏன்னா ஏன்னா இது நெல்சன்னால 4வது பாக்ஸ் வந்துட்டதால இந்த பொருள் மேல கான்பிடன்ட், அவ்வளவு புண்ணு ஆறுனதால அவங்க கான்பிடன்ட்ல டேப்லெட்டை விட்டுட்டாங்க. இல்ல டேப்லெட் எடுங்கன்னு இப்போ திரும்ப டேப்லெட் கன்டினியூ பண்றாங்க இப்போ. ஓகே. அது எப்போ அவங்க டேப்லெட் நிறுத்தணும் அப்படின்னா சுகர் நல்லா கண்ட்ரோல். அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க 3 months ஒன்ஸ் செக் பண்ணுவாங்க. HbA1c பார்ப்பாங்க, ஃபாஸ்டிங் பார்ப்பாங்க, போஸ்ட் பிராண்டியல் பார்ப்பாங்க. அந்த ரீடிங் நல்ல கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மெடிசின்ஸை அவங்க கம்மி பண்ணணும். அது அவங்களா கம்மி பண்ணக்கூடாது. பார்மசிஸ்ட் அவங்களுடைய டாக்டர்ஸ் கம்மி பண்ணுவாங்க. பரவாயில்லையே சுகர் கண்ட்ரோலா இருக்க, அதோடைய பவரை மாத்தலாம், இல்லாட்டி அதோடைய டோசேஜ் நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது இல்லையா, அவரு தான் பண்ணணும். இப்ப இந்த டேப்லெட்டும் மெயின்டைன் பண்ண சொல்லி ஒரு பீஸ 6 பங்கு வச்சு காலையில நைட்டு 2 வேளை எடுக்க சொல்லியிருக்கேன் சார். ஓகேவா? ஓகே. எலிக்சன் மிக்ஸ் பிரச்சனை இல்லைங்க சார். அந்த மெடிசின்ஸ் நிறுத்த வேண்டாம்னு சொல்லுங்க. ஓகே. ரைட் சார். தேங்க்யூ. ஓகே சார். கிரேட் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே சார். ஜெர்வின் ஃப்ரேம்
சார் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் பேசலாம். சார் ஐ எம் பீட்டர். ஆக்சுவலி ஜெர்வின் பிரேமோட நேம்ல வந்திருக்கேன். ஓகே சார், ஓகே. ஒரு பேஷண்ட்டு லேடி அபவுட் 40. அவங்களுக்கு கொஞ்சம் சுகர் கிடையாது, பிபி கிடையாது. பிபி லைட்டா இருக்கு. சரிங்க சார். அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினைசேஷன். அவங்க வந்து போய் செக்அப் பண்ணதுல வந்து யூரினரி பிளாடர் வந்து இறங்கிருச்சு. அதனால வந்து இதை வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இருமல் வந்தாலே யூரின் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளோ ஆகிடும், கீழே வந்துடும். ஸோ இப்போ நம்ம எலெக்சர் மிக்ஸை சாப்பிட சொல்லலாமா இல்லை சர்ஜரியே போக சொல்லிடலாமா? எலெக்சர் மிக்ஸ் சாப்பிட சொல்லுங்க சார். இது ஒரு பெரிய யூரினரி பிளாடருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. தாராளமா சாப்பிட சொல்லுங்க, ஸ்ட்ரெங்தன் ஆயிரும். என்ன பண்ணுங்கன்னா உங்க டீம்ல யாராவது வேற டாக்டர்ஸ் இருந்தா அவங்களுடைய ஹெல்ப்பும் எடுத்துக்கோங்க. சரிங்க சார். ஆமா, இதுக்கு போய் ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சர்ஜரி அப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கூட வாங்கிக்கலாம். ஒரு செகண்ட் ஒப்பீனியன். ஆமா, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே சர்வே என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் நடக்கக்கூட சர்ஜரிகள்ல 50% மேல போலியானதுங்கிறாங்க. நான் சொல்லல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அது ஒரு பெரிய இதே ஆனது. அப்போ ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துட்டு அவங்களும் அதான் சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது ஒரு ஆயுர்வேதிக் பிசிஷியனோ ஹோமியோபதி பிசிஷியனோ கன்சல்ட் பண்ணி இதை கொடுத்து அடிஷனலா வேற ஏதாவது கொடுத்து ஒரு 15 days அல்லது ஒரு 1 month என்னன்னு பார்த்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் சர்ஜரி வேணுமா வேண்டாமா. ஓகே சார். சார் அடுத்து வந்து ஒரு டிஸ்க் பல்ஜ் பேஷண்ட் 36 L4 L5 வந்து பல்ஜ் இருக்கு. அவங்களுக்கு நரம்பு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நியூராலஜிஸ்ட்கிட்ட. அவங்களுக்கு சயாட்டிக்கா இருக்கு, மைக்ரைன் இருக்கு. இப்போ அவங்கள வந்து நம்ம எலெக்சர் மிக்ஸ் மட்டுமே கண்டினியூ பண்ண சொல்லலாமா இல்லை அவங்களுடைய மெடிசனையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வர சொல்லலாமா? அதான் சார், இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களோ அது கண்டினியூ பண்ணட்டும், அது ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு அதுல உரிமை இல்லாதனால நம்ம அது பண்ண வேண்டாம். நம்ம அதே நேரத்தில் ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டை தாராளமா கொடுக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பல்ஜ் எல்லாம் கம்மியாகும், நர்வ் பெயின் கம்மியாகும், ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது என்ன ஆகும், அவங்களோட அந்த டோசேஜ் அவங்க டாக்டர்ஸ் நியூரோலஜிஸ்டே இது பண்ணிக்குவார் இம்ப்ரூவ். ஏன்னா கண்டிப்பா இவங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா பீரியாடிக்கல் செக்அப் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். ஒன்ஸ் இன் 3 months கண்டிப்பா பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா மைக்ரைன் எல்லாம் கண்டிப்பா 3 மாசத்துக்குள்ள பார்த்தே ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப அவங்களுக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்ல தூக்கமும் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும், மைக்ரைனும் கம்மியாயிரும், எல்லாம் செட்டில் ஆகும். ஓகே சார். தேங்க்யூ சார். கிரேட் சார், கிரேட். தேங்க்யூ சார். எம்பிடி கண்ணன் சார், ஷார்ட்டாக முடியும் சார். 5 மணிக்கு நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். அடுத்து காசிநாதன் சார், சாந்தா மேடம் 2 பேர்த்துக்கு மட்டும் பேசுவோம். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைஸ் வேணாம் சார். கண்ணன் சார், நீங்கள் உங்கள் கொஸ்டின் கேட்கலாம். காசிநாதன் சார், அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். காசிநாதன் சார், அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், மைக் ஆன் பண்ணி பேசலாம் சார். ஓகே, சாந்தா மேடம் நீங்கள் ஹோஸ்டில் தான் இருக்கீங்க, மைக் ஆன் பண்ணி பேசலாம் மேடம். காசிநாதன் சார், அன்மியூட் கொடுத்துருக்கேன். சாந்தா மேடம் நீங்கள் ஹோஸ்டில் இருக்கீங்க, யார் வேணாலும் வரலாம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து லிவர் ஃபால்ட்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோம் சார். சரிங்க சார். அவர் வந்து பனிமலர் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு, ஆப்ரேஷன் பண்றதுக்கு 30 லட்சம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்க கிளம்பி டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க, நம்ம கிட்ட மருந்து இருக்குதுன்னு சொன்னேன். சரி சார். அதுக்கப்புறம் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாரு, நானும் வாங்கி போய் கொடுத்தேன் சார். வாங்கி போய் கொடுத்த ஒரு 4 நாள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய கால் வீக்கம் வந்தது, மொத்தமே நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. தூக்கம் நல்லா தூங்குறாரு, மோஷன் எல்லாம் ஃப்ரீயா வருது சார். ஆனா ஒண்ணு யூரின் வந்து வயிற்றுல தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு அந்த பிளட் வாட்டர் எல்லாம் எடுத்து வரோம் சார். 2 லிட்டர் வருது வாட்டரு.
அது எப்படி இருந்தாக்கா எப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு கேட்டோம் சார். ஓகே சார் பேசுவாங்க. வாட்டர் எங்க இருந்து எடுக்கிறாங்க? வயிற்றுல இருந்து எடுக்கிறாங்க சார். அப்ப லிவர் கம்ப்ளைண்ட் இருக்குது, அதனாலதான் இருக்கு 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 இன்னும் சரியாகல. அது டைம் ஆகும். அவங்க சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது உங்க டீம்ல டாக்டர்ஸ் ஏதாவது இருந்தா ஹோமியோபதி ஆயுர்வேதம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எடுங்க. எமர்ஜென்சியா இருந்ததுன்னா பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம பொறுத்து வரலாம் ஒரு பக்கம், அதனால லிவர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து சப்ளிமெண்ட் தான் நம்ம கொடுக்குறோம், அது கொடுத்து வர சொல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிலீஃப் ஆயிடும், ஒன்றும் பயப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அதனால அவங்களும் வந்து அந்த டேப்லெட் எடுத்துக்கவே இல்லை, ஹாஸ்பிட்டல் டேப்லெட் எடுத்துக்கவே இல்லை. நம்ம டேப்லெட் மேல நம்பிக்கை வச்சுன்னு அவங்க பண்ணி சாப்பிடுறாங்க சார். ஆனா வீக்லி ஒன்ஸ் இந்த வாட்டர் வந்து டிஸ்போஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. பட் அவங்க அந்த மெடிசன் எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது டாக்டர்ஸ் அங்க கோவப்படுவாங்க இல்லையா? ஏன் எடுக்கல, ஏன் யாரு எடுக்க வேண்டாம்னு சொன்னா? அதனால பாத்துக்கோங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம நிறுத்த வேண்டாம். அவங்க செய்ய வேண்டியது செய்யட்டும், நீங்க சப்ளிமெண்ட் கொடுங்க, தப்பு இல்லை. ஆமா, எதுக்கு இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆகாம நீங்க பார்க்கணும். அதனால என்ன பண்ணுங்க, யாராவது ஒரு டீம்ல டாக்டர்ஸ் யாராவது இருந்தா அவங்க ஹெல்ப் எடுத்துக்கோங்க, அது நல்லது. ஆமா. ஓகே சார், கிரேட் சார். சாந்தா மேடம் நீங்க பேசுறீங்களா? முன்னாடியே ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, லாஸ்டா உங்களோட முடிச்சுக்கலாம். சாந்தா மேடம். ஓகே ஓகே சார், யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல, வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். ஓகே லீடர்ஸ், நம்ம ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து சார் வந்து அருமையான விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த கொஸ்டின் ஆன்சரில் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கறத வச்சு ஓகே இவ்வளோ விஷயத்துக்கு நமக்கு ப்ராடக்ட் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். நம்ம லாஸ்ட் வீக் சொன்னது போல் ஒவ்வொரு தரையும் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய நபர்களை நம்ம குழுவில் இருக்கிறவங்கள உட்கார வச்சோம் அப்படின்னா நம்ம போய் எங்கேயும் பேசணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாமே மீட்டிங்லேயே தெரிஞ்சுக்கிறாங்க. யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 3 to 4 கண்டிப்பாக அட்டன் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட நேரமும் எவ்வளோ வேல்யூபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி 2 மணி நேரம் சார் நமக்கு கொடுக்குறாங்க. வாரம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம குழுவுக்காக, நம்ம எலிசர்மிஸ் டீமுக்காக, மேனேஜ்மெண்ட்டுக்காக சார் வந்து இவ்வளோ சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு நாமளும் வளருவோம், நம்ம குழுவும் வளரணும் அப்படின்னு சொல்லி சாருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிட்டு நம்ம மீட்டிங்கை வைண்ட் அப் பண்ணிக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ.